शुद्धं मदीयहृदयेन्द्रमस्तु लग्नं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तरिधराणि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य जयसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडकोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथ षडकोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहचरितकरुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुनाथो भगृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषटारिसंयमिराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यचरितपादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदं सदेशियते कारुण्यवीक्षास्पदं सेवेरङ्गदुषीणशासनपदं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतिर्गृवाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभिः आविद्यं निहितं तमः வாழிபரகாலன் வாழி கலிகண்ணி வாழி குழேரோல் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மாணிவேல் நெஞ்சுக்கிரள்கடி தெய்வமடங்கானிடம் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நூல் மறைகள் அஞ்சு கிழக்கிய மாரணசாரன் பரசமய பஞ்சு கலனின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை எடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையோர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணி எனக்கு தாம் சம்பிராப்த அத்தியாத்ம சாஸ்திரம் நரேஷரஞ்சித்ரங்கபூகாரியாம் காருண்யாட்சீண்டு சிம்மேண்டோ ஆத்மநிக்ஷேபதன்யம் வேதாந்தே வாவதூகத்வமிசரங்கபூரேண சூக்தம் வாத்ஸ்யம் நாராயணார்யம் பரமதமன வியாக்கியாத்தமீடே ஸ்ரீமத்ரங்கசடாரி யோகிச்சரண நெஸ்தாத்மரக்ஷாபரம் ஸ்ரீமத்ரங்கசடாரி வீரவிராட் லப்தாகமாந்தத்வயம் ஈஷாடம்ப விவர்ஜிதம் சுபவனேர்பாந்தம் மகத்வம் சஜம் வந்தே வத்சைபூர்ணம் புதவரம் ஸ்ரீகிருஷ்ணமாரியம் சதா. ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் உங்களோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக சதஸ் 5 நாள் ரொம்ப நல்லா நடந்தது. பெரிய சிங்கரம் பாங்கா 7 இருந்து சதஸ்ல முடிகிற போது சக்திக்கேற்ப அன்வயிச்சாச்சு. சின்ன சிங்கர் நிர்வாகம் பண்ணியாச்சு. சனிக்கிழமை திருவள்ளூர்ல வீரராகவனுடைய அவதார உற்சவம், ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். நிறைய பேர் வந்து சேவிச்சா அந்த நிறைவோட இப்போ இன்னைக்கு உங்களை சேவிக்கிறேன். நீங்களும் இங்க உங்க அங்கேயும் உற்சவம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ போன வாரம் என்ன ஆயிருக்குன்றது ஏதாவது எதுமுட்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பாத்திரம் ஆயின்னு இருக்கு. இங்க விட்டு போயிருக்கா இங்கதான். அடே போன தரம் ஒருத்தர் ஒரு சுவாமி ஒரு கேள்வி கேட்டார். அதாவது ராஜசாகங்காரன் என்ன பண்றது, அப்படி எப்படி உபகாரம் பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு சுவாமி தேசியனுடைய பங்கி ஒரு ஆச்சரியமான பங்கி. அதை சொன்னா அது அந்த டவுட் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் சேவிக்கிறேன், அதை கொஞ்சம் கேளுங்க. சுவாமி தேசிகன் சில ரகசியத்துல தத்துவ மாத்திரை சில ரகசியம் கூட சில பேருக்கு அங்க ஆயிட்டு இருக்குன்னு கேள்வி. அந்த அதுல தத்துவ நவநீதம், தத்துவ ரகசிய நவநீதம், தத்துவ மாத்திருக்கை, ரகசிய மாத்திருக்கை, தத்துவ ஒரு தரம் சுவாமி தேசிகன் தத்துவத்தை சொல்லுவார், அதுக்கப்புறம் ரகசியம் சொல்லுவார். இப்படி மாத்தி மாத்தி. ஏன்னா நமக்கு அவசியம் அறிய வேண்டியது தத்துவம், அதுக்கப்புறம் ரகசியம். இதுதான் நமக்கு ரொம்ப நம்ம சத்தை பெறறதுக்காக வேண்டியதான உபதேசங்கள். அத்த சுவாமி தேசன் பல பிரகாரங்கள்ல சாதிக்கிறார். அதுல இங்க சாதிக்கிற திரிகுணமாவது சத்வரஜஸ்தமசுக்களுக்கு ஆசிரியமான திரவியம். திரிகுணம் சொல்லிட்டு இருக்கா. அந்த திரிகுணத்துல இருந்துதான் எல்லாம் உண்டாருது. அந்த திரிகுணம் எதுனாக்க சத்வரஜஸ் தமசுக்களுக்கு, தமசுக்கள் இருக்கக்கூடியதான ஒரு திரவியம். அந்த திரவியத்துல 3 குணங்களும் இருக்கு. அதுல அந்த சத்வரஜஸ் தமசுக்களான அடைவே ஞான சுகாதிகளுக்கும் ராக துக்காதிகளுக்கும் பிரமாத மோகாதிகளுக்கும் ஹேதுக்களான குணவிசேஷங்கள். அந்த வஸ்துவை ஆசிரியக்கூடிய அந்த 3 சொல்லையும் அது குணங்கள்னு சொல்லப்படும். எப்படி மனுஷனுக்கு சரீரத்தோட கூட சில ஆத்ம குணங்கள், சில பேருக்கு நல்ல சாத்விக குணங்கள் இருக்கு, சில பேருக்கு தாமச குணங்கள், அதாவது எப்ப பார்த்தாலும் கோபப்படுறது, இது தாமச குணங்கள் இருக்கு. சில பேருக்கு தாமச குணம், அந்த தாமச குணம் என்னாக்கா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பான்,
இப்படி ஒரு குணங்கள் சில பேருக்கு இருக்கும். ஆக இந்த 3 குணங்கள், ஒரு குணம் என்ன ஆகுதுன்னா ஞான சுகாதிகள், சத்துவ குணம் உள்ளவாளுக்கு ஞானத்தையே சம்பாதிச்சுண்டு அதனாலே சுகங்களை அனுபவிக்கிடுவா. ஞானம், அந்த ஞானம் கூட எந்த விஷயத்துல இருக்கணும்? வகுத்த விஷயத்துல இருக்கணும். வகுத்த விஷயம்னா என்ன? நமக்கு பிராப்தமான விஷயம். பிராப்தமான விஷயம்னா என்ன? லோகத்துல பல விஷயங்கள் இருக்கு. அதுல நமக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துலதான் நாம புத்தி செலுத்தணும். அதை பத்தியான ஞானத்தை பெறணும். அது எது அப்படின்னா இந்த பரமாத்ம விஷயமானதுதான் நமக்கு வேதாந்த விசாரங்கள், இதெல்லாம் ஞானத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியது. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான விஷயங்களிலே நாம் பிரவேசிச்சோமானா நமக்கு சுகங்கள் ஏற்படும். என்ன சுகம் ஏற்படும்னா, எந்த விதமான, அதாவது மனசுல தாந்திக் சாந்தி தயாதிபின்னு சொல்ற மாதிரி சாத்விகமான குணங்கள் வரும். அதனால என்ன? பொறுமை வரும். அதனால என்ன? பொறுமையால என்ன பயன் அப்படின்னா, எந்த விஷயத்திலயும் நாம ரொம்ப டென்ஷனா இருக்க மாட்டோம், ரொம்ப ஃப்ரீயா இருப்போம். யாராவது நம்ம கிட்ட கோபப்பட்ட வந்தா கூட ஏதோ அவன் பாவம் நம்ம விஷயத்துல ஏதோ கோபப்படுறான், நம்ம கிட்ட என்ன ஏதோ குறைஞ்சிருக்கோ போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதுதான் இந்த சாத்விக குணத்தினுடைய தன்மை. இந்த ஒண்ணு எதுன்னா ரஜோகுணம் இருக்கும் இல்லையோ, ரஜோகுணம் என்னன்னா இந்த ராகத்தெல்லாம், அதாவது ஆசை, ஒரு வஸ்துல ஆசை உண்டாகும். அந்த ஆசை முதல்ல உண்டாச்சுன்னா அதை அடையறதுக்கு ஆசைப்படுவோம். அந்த அடைய முடியலன்னா மனசுல கஷ்டம் ஏற்படும். சரி, அதை அடையறதுக்கு எப்படி பிரயத்தனப்படுதுன்னா அதுக்கு சில கெட்டவைகள்லாம் போக முடியாது ஆகிவிடும். இப்படி எல்லாம் போனா கடைசியில நம்ம சொரூபத்தையே கெடுத்துருவோம். அது ரஜோகுணத்தினுடைய காரியம். அதுக்கப்புறம் பிரமாத மோகாதிகள், அது தமோ குணம் என்ன பண்றதுன்னா, ஒரு வஸ்துவை சரியாக புரிஞ்சுக்க முடியாது. அதை பத்தி நம்ம ஒரு மனுஷனையும் சரியா புரிஞ்சுக்க மாட்டோம். அப்படி புரியாத அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் இந்த மோகத்தை பிரமத்தை உண்டு பண்றது, மோகத்தை உண்டு பண்றது, இப்படிப்பட்ட காரியம் தமசனுடைய காரியம். இதெல்லாம் இந்த குண விசேஷங்கள், அந்தந்த குணத்துக்கு விசேஷங்கள். இத்திரிகுணத்தினுடைய காரண தசையையும் காரிய தசையையும் கூட பிரகிருதி மானாங்கார மனங்கள் பொய்கையும் பொய்களும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் என்று பிரித்து சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால இந்த திரிகுணத்தினுடைய காரண தசை, அதாவது வஸ்து உண்டாகிறதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு வேணும். அந்த காரணத்துல இருந்து தான் காரியம் உண்டாகும். ஆக காரணமாக அமையிறது இந்த திரிகுணன்றது. இந்த திரிகுணத்துடைய காரியமே கர்மேந்திரியம் ஞானேந்திரியமா உண்டு வருது. இப்படி பிரித்து அந்த சாஸ்திரங்களே 2ஆ பிரிக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரகிருதி, மகத்து, அகங்காரம் அப்படின்னு தனியா, அதுக்கப்புறம் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் தனி, இப்படி பிரிச்சு சொல்றது. இவற்றில் குணசாமியத்தை உடைய மூல பிரகிருதியில் ஒரு பிரதேசத்திலே பகவத் சங்கல்ப நியத காலமான குண வைஷமியம் வழியாக சாத்விக ராஜச தாமசங்கள் என்று பிரி உடைத்தான மகான் பிறக்கும். ஆக இந்த திரிகுணங்கள்லாம் ஒரே அளவா இருக்கும். ஒன்று அதிகமா போச்சுன்னா அதனுடைய காரியம் வித்தியாசமா இருக்கும். இது சமமா இருக்கிற சமயத்துல தான் சிருஷ்டி உண்டாருது. அது எங்கன்னா மூல பிரகிருதியில உண்டாருது. அந்த மூல பிரகிருதி எவ்வளவு பெரிய வஸ்துன்னு தெரியாது. ஜீவாத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கான்றதே நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி மூல பிரகிருதி எவ்வளவு பெரிய வஸ்துன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுல ஒரு ஏகதேசம். எப்படி ஜீவாத்மாக்கள்ல பல ஜீவாத்மாக்கள் நித்தியர்கள் எப்படி ஒரு தனியா ஒரு பிரிவு அப்படியே இருந்திருக்காளோ அந்த மாதிரி சில அது நித்தியர்களை தவிர, அப்புறம் இங்க இந்த பத்ரா இருந்த முக்தராக போனதை தவிர மீதி பேர்கள் தான் சிருஷ்டி லாபப்படுவா. இப்ப அது எவ்வளவு பேர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மூல பிரகிருதியில பெரிய பிரதேசமான மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதியில ஒரு ஏகதேசத்துல சிருஷ்டி உண்டாருது. அது எந்த சிருஷ்டி அப்படின்னா, பகவத் சங்கல்ப நியத காலமான பகவானுக்கு எப்ப சிருஷ்டி உண்டாக பண்றதுன்னு தெரியும். அந்த அவன் சங்கல்பம் ஏற்படும் பொழுதும், அவன் சங்கல்பம் ஏற்பட்டு சிருஷ்டி உண்டாகணும்னு நினைக்கிற ஆரம்பிக்கிற சமயம் தான் சமயம். அத சங்கல்பம் நியமம் எல்லாம் அவனுது. அப்படிப்பட்ட அப்புறம் அப்ப சிருஷ்டி பண்ணிச்ச பெருமாள் என்ன பண்றாருன்னா, அந்தந்த ஜீவாத்மாக்களுடைய கர்மானுகுணமாகவும் இந்த சத்துவரஜ தமசுக்களுடைய குணவைஷமிய அடிமையாகவும் சாத்விக தாமசங்கள் என்று பிரிவெடுத்தான மகான் பிறக்கும். அந்த மகத்துன்றது முதல்ல உண்டாருது. எது அப்போ இந்த சாத்விக ராஜ தாமசங்கள் இது 3 தனித்தனியா இருக்கும் இல்லையா, இது 3 சமமா இருந்துச்சா மகத்துன்னு ஒண்ணு உண்டாருது. அந்த மகத்துல இருந்துதான் சாத்விக ராஜச தாமச அகங்காரங்கள். மகத்துல இருந்து அகங்காரம், அதுல சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் 3ஆக உண்டாருது. ராஜச அகங்காரம் துணையாக சாத்விக அகங்காரத்தினின்றும் ஏகாதச இந்திரியங்களும், தாமச அகங்காரத்தினின்று தன்மாத்திரைகளை இட்டுக்கொண்டு பஞ்சபூதங்களும் உற்பன்னங்களாம். ஆக இப்ப என்ன, இப்போ ராஜச அகங்காரம் இல்லையோ, அந்த ராஜச குணமானது
ரெண்டுத்துக்கும் நம்ம மனுஷாலே சில பேர் பாக்குறோமோ இல்லையோ, சில பேரால் தான் நமக்கு சண்டை வரும். 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்பா, அதுல ஒருத்தன் நடுவுல ஒருத்தன் வருவான். அவன் என்ன பண்ணுவான், இங்க இருக்கிறது அவங்ககிட்ட சொல்லுவான், அவங்ககிட்ட சொல்ல இவங்ககிட்ட சொல்லுவான். கடைசியில நம்ம 2 பேரும் சண்டை வந்துட்டு இருக்கோம், அவன் தாப்பிச்சு போடுவான். அந்த மாதிரி இன்னொரு திஷ்டாந்தம் சொல்லுவா. இந்த ஊறுகாய் இருக்கும் இல்லையா, ஊறுகாய் தொட்டு சாப்பிடுச்ச ஒருத்தனுக்கு தித்திப்பு அதிகமா பிடிக்கும். நிறைய தித்திப்பு போட்டனாக்கா ஒரே தித்திப்பு சாப்பிட்டா இன்னொரு தித்திப்புடைய வித்தியாசம் தெரியாது. அதுக்காக நடுவில் அந்த ஊறுகாய் தொட்டுப்பான். அந்த ஊறுகாய் தொட்டுனா தித்திப்பு சாப்பிடறவனுக்கே அந்த ஊறுகாய் வேண்டியதா இருக்கு. தித்திப்பு மாதிரி நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இந்த ராஜசகங்காரம் கொஞ்சம் உபயோகம் பண்ணோம். வாழ்க்கையில கூட கொஞ்சம் இப்ப ராமன்லாம் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணா ராமர் அவதாரம் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கலாம். நடுவில் கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாரோ எதுக்காகனா நம்ம லோகத்துல நேர்த்தியை காமிக்கிறதுக்காக தான் அவதாரம் பண்ணார். அத மாதிரி இந்த ராஜசகங்காரமான அதுவும் இருந்தாதான் கொஞ்சம் வாழ்க்கையானது ரொம்ப ரசமா இருக்கும். ஆக சாத்விகாலுக்கும் ராஜசகங்காரம் கொஞ்சம் இருக்கணும். அதுக்காக ராஜசகங்காரம் கூட இல்ல. இந்த தாமசமா இருக்கிறவனுக்கும் இந்த தாமசத்துல இருந்து பஞ்சபூதங்கள் உண்டாருது. பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாத்திரைகள் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு இந்த ராஜசகுணம் உபகரப்படுது. சாத்விகாலுக்கும் ராஜசகங்காரம் அதுல இருந்து இந்த ஏகாதச இந்திரியங்கள் உண்டாகிறதுக்கும் உபயோகப்படுகிறது என்று சொல்லி முடிச்சார். அதனால இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சுவாமிக்கு. மேற்கொண்டு இந்த விஷயத்தை பார்ப்போம், அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ பாருருவில் நீரறிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமயவர்தம் திருவுருவே எண்ணும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுறவும் ஒத்து நின்ற மூவுருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவந்தானே. ஆக இதனுடைய அர்த்தத்தெல்லாம் போன தடவை பார்த்தோம். இதுக்கு முன்பாட்டுல தத்துவத்திரங்களுடைய ஒரு நிஷ்கிருஷ்டமான சொரூபத்தையும் அவை மூன்றும் புருஷார்த்தங்கள் தான். புருஷார்த்தம்னா அறிய வேண்டியவைகள் மூன்றுத்தையும் சேத்தனத்தை பத்தியும் அறியணும், அச்சேதனத்தை பத்தியும் அறியணும், பரமாத்மாவை பத்தியும் அறியணும். அறிய வேண்டிய அம்சத்துல அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூன்றும். அதனால மூன்றும் புருஷார்த்தம். என்ன புருஷார்த்தம்னாக்க நாம் அறிந்து அதுல எது உபாதேயம் எது கைவிட வேண்டியது அப்படின்றதெல்லாம் அது அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மூன்றும் புருஷார்த்தம் என்னுமிடமும் அவற்றிலே ஒன்றே சொரூப பிராப்தமான முக்கிய புருஷார்த்தம். அந்த மூன்றும் தெரிஞ்சதுல நாம அவசியமா ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பரமாத்ம தத்துவம். அதுதான் சொரூப பிராப்தமான விஷயம். சேத்தனத்தினுடைய போகியத்தை தெரிஞ்சுட்டு அதிலே நாம ஈடுகிறதுல நம்ம சம்சாரத்துல மீள முடியாது. ஜீவாத்மாவை பத்தி பூர்ணமா தெரிஞ்சுட்டு அதனுடைய கைவல்யத்தில் ஈடுபட்டாலும் நமக்கு சம்சாரத்துல இருந்து மீள முடியாது. ஆக மீளணும் அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மா விஷயமா தான் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட முக்கிய புருஷார்த்தம் ஒண்ணு இருக்கு. மீதி எல்லாம் நிகீனம் என்னுமிடமும் அந்த முக்கிய புருஷார்த்த பூதனான ஈஸ்வரனுடைய சொரூப குணங்களின் அடைவே வைலட்சண்யமும் அவற்றை ஈஸ்வரன் ஆசிரியத்திற்கு காட்டுவது தன் பேராக காட்டும்படியும் சொல்லிட்டு கீழ்பாசுரத்துல. இந்த பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியம் ஏற்கனவே சொன்ன நானு. இந்த பாசுரத்துல இந்த முதல் பாருருவில் நீரறிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற என்ற வாக்கியத்தை கடைசியில சேர்த்துக்கணும்னு சொல்லி சொன்னேன். போன தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கேன். அது எப்படி சொல்லணும்னாக்க ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமயவர்தன் திருவுரு வேறென்னும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவரும் கண்டபோது. இப்பதான் அந்த முதல்ல 2 லைன் இருக்கு. பாருருவில் நீர் எரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம் அடிகள் உருவந்தானே அப்படின்னு அன்வயப்படுத்தணும்னு ஏற்கனவே சொன்னேன். அது பிரகாரம் பார்த்துட்டு இருக்கும்போது பாருருவின்றத கடினையான பூமி ஆரிய சிதைவாகியாலே உருவியை என்கிறது. எந்த சில சொற்கள் எல்லாமே காலப்பழக்கில் மருவி போச்சுன்னா அதனுடைய இது பேரும் மாறிடும். அந்த மாதிரி ஆரியர் சிதைவாகியாலே அனாதிகாலமா இப்படி எல்லாம் ஒரு சொற்கள் தெரிஞ்சு வரதுனால இந்த கடினையான பூமின்றதுனாச்சு பாருருவின்றது உருவின்னு சொல்லணும். உருவின்னா பூமி, ஆனா பாரு உருவி அப்படின்னு சொல்லி மாறிடுத்து அப்படின்னு சொல்லி இலக்கண பிரதானம் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த பூமியானது காഠின்யம். என்ன காഠின்யம் அப்படின்னு சொன்னா
பூமிய மாதிரி ஸ்திரத்தன்மை இருக்க, அத மாதிரி தத்துவம் அதுல இருந்தா எல்லாமே உண்டாருது. ஆக அப்படி உருவி என்றதுனால பூமி சொல்கிறது. இத்தால் பூதாந்திரங்களில் காட்டில் வியாவர்த்தமான காட்டின்யத்தை உடைத்தான பூமி என்கிறது. இப்ப மீதி இருக்கு அப்பு, தேஜஸ், வாயு, அக்னி. இவைகள்லாம் இந்த மாதிரி பிருத்திவி மாதிரி காட்டின்யம் கிடையாது, அதாவது கடினத்தன்மை கிடையாது. நீர் ரொம்ப எழுச்சியா இருக்கும், வாயு கணிக்க அது மாட்டுக்கு ஸ்பரிசமா இருக்கும். ஆக இது அக்னி அது காட்டின ஜலத்தை போட்டா அப்படியே அடைஞ்சு போடும். இப்படி அதனுடைய தன்மைகள்லாம் ரொம்ப சுலபமான தன்மையா இருக்கு. ஆனா பிருத்திவினுடைய தன்மை மாத்திரம் ரொம்ப கடினமாக இருக்குது. நம்ம சாதாரண தோண்டாலே தெரியுதோ இல்லையா, பிருத்திவி தோண்ட முடியுது. அப்படிப்பட்ட காட்டின்யத்தை உடையதான பூமி இது. பஞ்ச நீர் எரிகால் விசும்புமாகி, இதுதான் பஞ்சபூதங்களையும் சிருஷ்டிச்சு அக்ஷராவியக்த மகதகங்காரங்கள் என்கிற இவை அண்டத்துக்கும் காரணமான்றோ எண்ணில் அவற்றில் காட்டு ஸ்தூலமாயிருக்கையாலும் அண்டத்துக்கு சாட்சாத் காரணமாயிருக்கையாலும் நித்திய சிருஷ்டிக்கு உபயுக்தமாயிருக்கையாலும் விசேஷித்து பஞ்சபூத சிருஷ்டியை சொல்லுகிறது. இது ஏன் மகதகங்காராதிகள் எல்லாத்துக்குமே இது காரணம் சொல்லாம இல்லையோ அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த மகதகங்காராதிகளை காட்டிலும் ரொம்ப ஸ்தூலமா இருக்கு எது இந்த பிருத்திவியானது. இந்த கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீர்ல இருந்து உண்டா பிருத்திவி, அப்ப தேஜஸ்ல இருந்து உண்டாகிற பிருத்திவின்னா அதுவே இலகிய தன்மையா இருக்கு. எது அப்பு தேஜஸ் எல்லாம் அதுல இருந்து எப்படி உண்டாகும்? ஆனா பிரத்யட்சமா தெரியுது பிருத்திவி தானே, அதனால பிருத்திவியில தானே உண்டாகணும் பிரத்யட்சமா தெரியுதோ இல்லையோ. அதை வச்சுட்டு அவற்றில் காட்டில் ஸ்தூலமா இருக்கையாலும் எவற்றை காட்டிலும் அக்ஷரம், அவ்யக்தம், மகத்து இதெல்லாம் காட்டினியம் கிடையாது. அந்த தத்துவத்தெல்லாம் கண்ணாலையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தத்துவ சாட்சாத் காரணமா இருக்கையாலும் இந்த ஸ்தூல இதுவே அண்டத்துக்கெல்லாம் சாட்சாத் காரணமா இருக்கையாலும் நித்திய சிருஷ்டிக்கு உபயுக்தமா இருக்கையாலும் இது நித்திய சிருஷ்டினா என்ன அப்படின்னாக்கா, எப்ப சிருஷ்டி பண்ண முடியுமோ பண்ணணும் தோன்றதோ அப்போ அதுக்கு இது காரணமா இருக்கு. நித்திய நித்தியப்படி பண்ணிருக்கான்றது அர்த்தம் இல்ல. எப்ப என்ன சிருஷ்டிகள் பண்ணணும்னு வெம்பமான சங்கல்பம் ஏற்படுறதோ அப்ப உண்டாகக்கூடாது, அது காரணமா இருக்கு. விசேஷித்து பஞ்சபூத சிருஷ்டி. ஆக அதனால விசேஷமாக இந்த பஞ்சபூதங்களை சொல்றது. பூதேபியோ அண்டம் அப்படின்னு பிரமாண ஸ்லோகங்கள். பூதேபியோ அண்டம் சொன்னாக்க என்ன அப்படின்னு சொன்னாக்க, பூதேபியோ அண்டம் தத்கமேன விவருத்தம் தத்து ஜல உத்புதவத் சமம் பூதேபிய அண்டம் மகாபுத்தேகே பிருகத்து ததுத கேசயம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது மகான்ல இருந்து இந்த மகான்ல இருந்து மகத்து அகங்காரம் இப்படி ஒண்ணு மகத்துல இருந்து தத்துவ பொருள் எல்லாம் சிறு சிறிதா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு அது பூதங்களா மாறுறது. எங்க பஞ்சபூதங்களா இருந்தா மாறுது. அந்த பஞ்சபூதங்கள்ல என்ன ஆறுதுன்னா நீரினுடைய பாகம் அதிகமா இருக்கும். அது இந்த நீர்ல இருந்து எப்படி குமிழ்கள் உண்டாயி மேல வரதோ அந்த மாதிரி இந்த 5 பூதங்கள் மகத்திலிருந்து உண்டாறதான். அதுதான் கடைசியில நீர்லயே அண்டங்களாக வெளியில வர்றதுன்னு சாதிக்கிறார். அந்த விஷ்ணு புராணத்துல இந்த ஸ்லோகம் வருது. அப்படிப்பட்ட பிருத்திவியிலிருந்து இந்த சிருஷ்டியானது உண்டாருது. பூதேபியோ அண்டம் என்றானிரே பார் முதலாக சொல்லுகிறது. அப்போ ஏன் பஞ்சபூதங்களே சொல்லாம ஏன் பார் சொன்னார் அப்படின்னா, பிருத்திவிய தேஜஸ் தான் முதல்ல இந்த உற்பத்திக்கு காரணம் சொல்றார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு ஆகாசங்கள்லாம் இது வரல, அது அப்புறம் அது உறுதுணையா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த எப்படி சொல்றது அப்படின்னா, ஆனா தொலைச்ச ஸ்ருதிகள் தொலைச்ச வேற எதுவும் சொல்ல போறது. அப்யய கிரமத்தை பற்ற என்ற இது உண்டாக்கு என்று காட்டுமோ. ஆக பிருத்திவியிலிருந்து பிருத்திவி, அப்பு, தேஜஸ் அப்படின்னு உண்டாருது அந்த கிரமத்தில் சொன்னார். அப்ப சொல்லச்சே பகுஷ்யாம் பிரஜா ஏதி என்கிற ஸ்ருதி வருது. அப்ப சிருஷ்டிக்கு பெருமாள் என்ன பண்றார், இந்த வஸ்துவானது பலவாக கடவுது அப்படின்னு சங்கல்பம் பண்ற. அதனால எல்லா வஸ்துக்களும் உண்டாருது. அது கிரமம் எப்படின்னா, ஆகாச உபநிஷத்துல என்ன சொல்றதுன்னா, ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராப, அத்ய பிருத்திவி, அத்ய பிருத்திவி இப்படி சொல்லிட்டு வருது. ஆனா முதல்ல சொல்ல பாருல இருந்தா எல்லாம் உண்டாருதுன்னு சொல்லி கீழே சொல்லணும். ஆனா உபநிஷத் கிரமத்துல வரும்பொழுது ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னின்னு சொல்றது இப்படி சொல்லிருக்கிறதால என்று ஒன்றுக்கொண்டு உட்பாதமாக சொல்ல செய்த இவற்றுக்கெல்லாம் ஈஸ்வரனே உட்பாதகன் என்ன போமோ என்னில் இது மேல ஆட்சேபம் வருது. பிரமாண சுத்திகள்ல நிறைய இருக்கு.
இது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால உண்டாருதுன்னு சொல்றோம். ஆனா உபநிஷத்துக்கெல்லாம் தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த இப்படின்னு சொல்றது. அப்போ இந்த அச்சேதனமான வஸ்துக்கள் இருக்க பிரகிருதில இருந்து உண்டாடுற இந்த பஞ்சபோதங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் அச்சேதனங்கள் தானே. இதுக்கு எப்படி இந்த சங்கல்பம் பண்ணிக்கிற தன்மையெல்லாம் இருக்குமோ? இதெல்லாம் ஸ்ருதியில வர்றதுனால ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும் இல்லையா? அது அப்போ அது சொன்னாங்க, அதுக்கெல்லாம் எப்படி இந்த சங்கல்பத்தன்மை வருது அப்படின்னு சொன்னா, அந்த அந்தந்த திரவியத்துக்கு அதிஷ்டான தேவத்தை, அதாவது சரீரம், இது தேஜஸ் சரீரனுடைய பரமாத்மா, அக்னிய சரீரமாவுடைய பரமாத்மா அப்படின்னு சொல்லி கருவிட்ட அந்த அந்த விசிஷ்ட சரீரத்துவ பரமாத்மா சொல்றதுனால பரமாத்மா தான் இதுக்கு காரணம். ஆனா தேஜ ஐஷந்த தேஜஸ் தேஜ ஐஷத தேஜஸானது அக்னியானது இப்படி இவ்வாறாக உண்டாக வேண்டும் என்று விரும்பிட்டு, அப்புறம் ஆப ஐக்ஷந்த ஜலமானது ஐக்ஷந்த இப்படி விரும்பித்து அப்படின்னா சுத்தி சொன்னால் கூட அது பரமாத்மா தான் அதுக்கெல்லாம் காரணம். ஈஸ்வரனுக்கு ஒன்றுக்கொன்று உத்பாதமாக சொல்ல செய்து இவற்றுக்கெல்லாம் ஈஸ்வரனே உத்பாதகன் என்ன போமோ எண்ணில் தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த என்கிற ஈக்ஷண கிரியை அச்சேதனத்துக்கு கூடாமையாலே அவஸ்தாபன்னான சர்வேஸ்வரனே இவற்றுக்கு உத்பாதகன் என்னும் தோற்றிட்டே. இப்போ பாருருவில் நீருருவான்றது ஏன் எடுத்தார் அப்படின்னு சொன்னாக்க, இங்க இந்த தத்துவத்தை எடுத்ததுனால ஸ்ருதிகள்ல தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்தெல்லாம் சொல்லி அச்சேதன வஸ்துக்கள் கூட சங்கல்பிக்கிறதுக்கு எண்ணம் உடையதாக இருக்குன்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது. இப்படி நம்மளுடைய புத்திக்கு குழப்பக்கூடியதான பதங்கள்லாம் இருந்தால் கூட நாம் என்ன பண்றது, அதெல்லாம் விவரணமா வியாபிருத்தி பண்ணி அதுல இருந்து வேறுபட்டு காமிக்கிறதுக்காக தானே இந்த பஞ்சபூதங்களும் சிருஷ்டிக்கு காரணமா இருந்தாலும் இந்த பிருத்திவி சாட்சாத்தாக ஜெகத் காரணத்துக்கு நேரடியாக இருந்தால் கூட அது பரமாத்ம சரீர விஷயம் பரமாத்ம சங்கல்பத்தினால்தான் பண்ணுகிறதுகள் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான், வியாபிருத்தி பண்றதுக்காக தான் பாரூர்வில் நீரறிகால் அப்படின்னு சொல்லி அந்த முதல் பதத்தை எடுத்த. பாரூர்வில் நீரறிகால் விசும்புமாகி அப்படின்றத எடுத்தன்றதை இங்க நிர்தாரணம் பண்ற. தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த என்கிற ஈக்ஷண கிரியை அச்சேதனத்துக்கு, இதெல்லாம் அச்சேதனம். அச்சேதனம்னா என்ன, அறிவு இல்லாது, சங்கல்பம் கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கூடாமையால தது அவஸ்தாபனான அதை சரீரமாக உடையதான சர்வேஸ்வரனே இவற்றுக்கு உத்பாதகன். உத்பாதகன்னா உண்டு பண்றதுக்கு காரணமாயிருப்பவன், அவைகள்லாம் உண்டு பண்ணுபவன் என்று தோற்றியது. திரிமூர்த்தி சாமிய பிரம நிவர்த்தனமாக இப்பாட்டுக்கு வியாக்கியார்த்தம் பிராகிருத சிருஷ்டியை சொல்லுவான் எண்ணில் அண்ட காரணமான பூதங்களை சிருஷ்டித்தவனுக்கு அண்டத்திலே உற்பத்தரான பிரம்மாதிகளோடு சாமிய சம்பாவனையும் இல்லை என்கைக்காக. ஆக சாஸ்திரங்கள்ல இது இவன் பண்ணான் அப்படின்னு சொல்றது. இப்ப பிரம்மா உண்டு பண்ணான்னு சொன்னான், அப்ப சாட்சாத்தா யார் காரணம், ஜெகத்காரண பூதன் அப்படின்னா பிரம்மா தானே. அப்ப பிரம்மா தான் ஜெகத்காரண பூதன் சொல்ல முடியல. அதெல்லாம் வியாபிருத்தி பண்றதுக்காக தான் முதல்ல இந்த தத்துவங்களை எடுத்த. பாரூர்வில் நீரறிகால் அப்படின்றத எடுத்து இங்க உபவாதனம் பண்றார். ஆக இவைகள்லாம் உண்டு பண்ணதும் பிரம்மாதிகள் இல்ல, பிரம்மருத்ராதிகள் இல்லை, சாட்சாத் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக எடுத்தார் இத. அப்புறம் பல்வேறு சமயங்கள் சமஷ்டி சிருஷ்டியை சொல்லிட்டு கீழே பாரூர்வில் நீரறிகால் விசும்பாணி சமஷ்டி சிருஷ்டி. இந்த சிருஷ்டியை எடுத்தும்போது அதுல 2 சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. இந்த பிரம்மா சமஷ்டி சிருஷ்டின்றது முதல்ல அந்த சமஷ்டி விஷயம் சொல்லிட்டு இருந்தார். இந்த கீழ்வர பாட்டுல சமஷ்டி சிருஷ்டி பத்தி சொல்ல போற. என்ன அப்படின்னா, வெஷ்டி சிருஷ்டியை சொல்லுகிறது. பத்த சேத்தனர் பூதங்களிலே சமஷ்டி ரூபமான அன்வயித்து போகையாலே கீழே பாரூர்வில் சொன்னதால சமஷ்டி வெஷ்டியை சொல்லி இப்ப பல்வேறு சமயமாய் பல அச்சேதனங்கள்லாம் உண்டாருதோ இல்லையோ, பல சமயங்கள் உண்டாருது, பல வகைப்பட்ட வஸ்துக்கள் உண்டாருது. இவைகள்லாம் வெஷ்டிகள், கண்ணுக்கு தெரியும். இப்ப முதல்ல மகத்தகங்காரம் எல்லாம் பார்க்க முடியாது, இந்த பஞ்சதன் மாத்திரைகள்லாம் பார்க்க முடியாது. ஆக இவைகள்லாம் சமஷ்டி. எது பார்க்க முடியாதோ அவைகள்லாம் சமஷ்டி சிருஷ்டி. அந்த சமஷ்டி முதல்ல பிரம்மா உண்டு பண்ணா, பிரம்மாவை கொண்டு சமஷ்டி, அதுக்கு பிரம்மாவை படைத்தது, பிரம்மா ஒரு அண்டத்தை படைச்சா அது சமஷ்டி சிருஷ்டி.
அதுக்கப்புறம் பிரம்மா சங்கல்பிச்சுட்டு எம்பெருமானுடைய நியமனத்தினால பிரம்மாவானவன் சங்கல்பித்துக் கொண்டு இப்போ ஆபீஸ் அட்மிஷன் இருந்தா கூட மேனேஜரா இருக்கிற ஒரு காரியம் செய்ய மாட்டார். அவருடைய அதான் டைரக்டரா இருக்கிறா ஒன்னும் சொல்ல மாட்டார். டைரக்டர் ஒரு கோட் ஆஃப் டிசிப்ளின் போட்டுருவா, இது இந்த ஆபீஸ் நடக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மேனேஜர் பார்த்துமா, அப்புறம் மேனேஜர் டிவிஷன் மேனேஜர் பாப்பா. இப்படி பண்றதுனால சாட்சாத் எம்பெருமான் இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணணும்னு சங்கல்பிச்சான். அது பிரகாரம் பிரம்மா சிருஷ்டி பண்ணா. பிரம்மா சிருஷ்டி பண்ற மட்டும் சமஷ்டி சிருஷ்டி. பிரம்மாவானவன் ஜெகத் அந்த பிரம்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவ கர்மானுசாரமா பண்ண வேண்டியது அப்படின்னு பெருமாள் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்றார். அந்த வஸ்து உண்டு பண்ணும்போது பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ணி அதுக்கப்புறம் நாமரூபகரணங்கள் எல்லாம் பண்றாரு. இப்படி சிருஷ்டிகள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி எப்போது நாமகரணங்கள் அந்த பிரவிஷ்ய உள் புகுந்து அதுக்கு நாமகரணங்கள்லாம் ஏற்படுறதோ அது வெஷ்டி சிருஷ்டி. அதுதான் இங்க பல்வேறு சமயமாய் கீழே சமஷ்டி சிருஷ்டியை சொல்லிட்டு இத்தால் வெஷ்டி சிருஷ்டியை சொல்லுகிறது. பத்த சேத்தனர் பூதங்களிலே சமஷ்டி ரூபேன அன்வைத்து போர்கையாலே சமஷ்டி சிருஷ்டி என்கிறது. இந்த பத்த சேத்தனர் பூதங்களிலே சமஷ்டி ரூபேன அன்வைத்து போர்கையாலே சமஷ்டி சிருஷ்டி என்கிறது. ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள்ல தான் உண்டாக போறது, அதனால சமஷ்டி சிருஷ்டி ரூபேன இதை சொல்றதுன்னு சொல்றார். பத்தா சமஷ்டி பூதனான பிரம்மாவின் பக்கல் நின்றும் பத்த சேதனர் பின்னராய் பிறக்கையாலே வெஷ்டி சிருஷ்டி என்கிறது. இப்போ பிரம்மா பத்த சேதனரா என்ன அப்படின்னா பத்த சேதனர் தான். ஆனா அந்த பத்த சேதனர்ல அவன் சமஷ்டியில ஆட்பட்டதுனால அவன் சமஷ்டி ஜீவன். இப்போ நாமெல்லாம் ஜீவனா பிறக்கும்பொழுது வெஷ்டி சிருஷ்டியில உட்பட்டவர்கள். ஆனா பிரம்மாவை பொறுத்த மட்டும் சமஷ்டி ஜீவன், சமஷ்டி சிருஷ்டி. முதல்ல சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது அந்த பத்த சேதனரா இருக்குன்னு சொல்றதுனால அவன் சமஷ்டி சிருஷ்டியில முதல் உண்டானவன் பிரம்மா. பத்த சேத்தனர் பூதங்களிலே சமஷ்டி ரூபேன அன்வைத்து போர்கையாலே சமஷ்டி சிருஷ்டி என்கிறது. ஆக பிரம்மாவை சமஷ்டி சிருஷ்டியில சொல்லாமா அப்படின்னு சொன்னாக்க அவன் சமஷ்டி சிருஷ்டியில தான் முதல் உண்டானவன். அதனால சமஷ்டி ரூபேன அவனை சொல்லப்படுகிறது. பத்தாத்ம சமஷ்டி பூதனான அதுதான் சொல்லுச்சு. பத்தாத்ம சமஷ்டி பூதனான பிரம்மாவின் பக்கலில் நின்றும். ஆக இப்போ ஏன் அந்த ஜெகத்தை உண்டு பண்ண செய்ய பரமாத்மாவை இருக்கானோ இல்லையோ, பரமாத்மாவை சமஷ்டி பூதனான சேத்தன் சொல்ல வேண்டியதானே. ஏன்னா பரமாத்மாவும் ஞான சொரூபம் தானே, அவனுக்கு கூட திருஷ்டி பண்றானோ இல்லையோ, பகுசாம் பிரியா இதெல்லாம் பண்றானே, அவனையும் சமஷ்டி பூதனான ஜீவன் சொல்லாமோ இல்லையோ அப்படின்னா அது வர. அதனாலதான் இங்க ஏன் பிரம்மா சொல்றாருன்னா பிரம்மாவும் இந்த சிருஷ்டியில ஆகப்பட்டவன் அப்படின்றத இவ்வளவு தூரம் சாதிக்கிறார். பத்தாத்ம சமஷ்டி பூதனான பிரம்மாவின் பக்கலில் நின்றும் பிரம்மாவின் பக்கல் நின்றும். பிரம்மாவுக்கு எப்படி தாமச அகங்காரத்துக்கும் சாத்விக அகங்காரத்துக்கும் ரஜோகுணம் எப்படி அனுகுணமா இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமான் பிரம்மாவின் அந்த மாதிரின்னு சொல்லக்கூடாது, அது தத்துவத்தை வரும்போது அப்படி. ஆனா எம்பெருமான் பரம உபகாரனா இருக்கான் சிருஷ்டியில பிரம்மாவை கொண்டு பண்றான். ஆக பிரம்மாவின் பக்கல்ல பண்றது பலவாய் பின்னராய் பிறக்கையாலே வெஷ்டி சிருஷ்டி நிற்கிறது. பின்னராய் பல வகையாக பிறக்கையாலே வெஷ்டி சமஷ்டியா இருக்கும்போது இப்ப பால்ல தயிர் உண்டாருது, அது சூக்ஷ்மா இருக்கு, அது தெரியுதோ நமக்கு. பால்ல தோச்சு அது இலவலா இருக்குச்சு நமக்கு ஒண்ணும் தெரியாது, அது தயிரா வரைச்சே நமக்கு உற்பத்தமா தெரியுது. ஆக முதல்ல இருக்கிற நிலையானது நமக்கு சரியா தெரியாதனால அது சமஷ்டி. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பல வகையா தெரியறதுனால தயிராகுது, தயிர் மோராருது, மோர்ல இருந்து வெண்ணெய் உண்டாருது, அது உள்ள இருக்கிறது நமக்கு தெரியுமோ தெரியாது. அப்படிப்பட்ட அந்த நம்ம கண்ணுக்கு தெரியாது பின்ன பல வஸ்துக்களாக வெஷ்டி ரூபத்துல வெஷ்டி சிருஷ்டியில உண்டாகிறது. பலவாய் வேறுபட்ட சமயத்தை உடைத்தாய் இருக்கும் ஜகத்தை சிருஷ்டித்து. ஆக பல சமயங்கள். சமயம்னா இங்க மதங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு வகையான ஜீவர்கள், அதே அவருடைய ஞானமும் பல விதமா இருக்கு, செயல்களும் பல விதமா இருக்கு. இப்படி எல்லாமே பல வகையா இருப்பதனால ஜகத்தை சிருஷ்டித்து சமஷ்டி சிருஷ்டி போல சங்கியாத்தமாய் இருக்க அசங்கியாத்தரான ஆத்மாக்களை சிருஷ்டிக்காலே. இப்போ சமஷ்டி சிருஷ்டியில பஞ்சபூதங்கள் மகத்து அகங்காரம் தத்துவங்கள் 24 சொல்லிடலாம். ஏன்னா இந்த தத்துவங்களை கணக்கு பண்ணி சொல்லிடலாம். ஆனா ஜீவாத்மாக்களை சொல்ல முடியுமா அப்படின்னா சமஷ்டி சிருஷ்டி போல சங்கியாத்தமாய் இருக்க சமஷ்டி சிருஷ்டியில
சிருஷ்டி உண்டாறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்றத அது கணக்கு பண்ணி சொல்லிடலாம். மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், பஞ்சபூத தன்மாத்திரைகள், இதை ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இப்படி சொல்லி 24 தத்துவங்களை சொல்லிடலாம். 25 ஜீவ தத்துவம் வரைச்சேதான் அது வெஷ்டி சிருஷ்டியில தெரியும். ஆக இப்படி இதுக்கு ஜீவ தத்துவத்துக்கு, ஜீவனுடைய சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிற தத்துவங்கள்லாம் நமக்கு தெரியாது. அது வெஷ்டி, அதனுடைய சங்கியாதமாக இருக்கை அன்றிக்கே. எப்படி சமஷ்டி சிருஷ்டியில தத்துவங்களை 24 சொல்லிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் அசங்கியாத்தரான ஆத்மாக்களை சிருஷ்டிக்காலே, ஆத்மாக்கள் எத்தனை பேர் தெரியாது. அது நம்ம லோகத்துல சென்சஸ் எடுக்கிற மாதிரி அதை பண்ணவே முடியாது. அது பிரம்மாவிலே முடியாது. அப்படிப்பட்ட அசங்கியாத்தரான ஆத்மாக்களை சிருஷ்டிக்கையாலே வெஷ்டி சிருஷ்டியை பல்வேறு, பல்லுன்ற பதத்துக்கு இங்க வியாக்கியானம் பண்றாரு. பல் என்கிறது. ஆக பல்லுன்னு சொல்றதுனால அதுக்கு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக பொதுவா பல்வேறு, பல்லுன்னு சொல்லிட்டார். வேறுன்னா பின்னம். அதுக்கு மேல ஒவ்வொரு பதத்துக்கும் வியாக்கியானம் பண்றார். பல் என்கிறது வேறுபட்டு இருக்கையாவது ஒன்றோடொன்று தீண்டவும் துடைக்கும் ஒண்ணாதபடி தேவாதி வேதத்தாலே அந்யோன்யம் அத்தியந்தம் பின்னமாயிருக்கும். இப்போ ஒன்றோடொன்று தீண்டவும் துடைக்கும் ஒண்ணாதபடி தேவாதி வேதத்தாலே, சாதாரணமா பத்த ஜீவன் எடுத்துட்டாலே பிரம்மாவுக்கு மட்டும் இது பத்த ஜீவ தசை போறது. என்ன என்னைக்கு இருந்தாலும் அவன் பிறந்தானக்க அழிய போறான். அதனால இந்த ஜீவர்கள்லயே ஒவ்வொருத்தர ஒரே மாதிரியே இருக்க முடியாது. ஆக தீண்டவும் துடைக்கவும் ஒருத்தரையும் அவனை கொண்டு இவனை தீண்டதுன்னா அதுல இருந்து இந்த ஜீவாத்மால இந்த ஜீவாத்மா உண்டா சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனித்தனி ஜீவாத்மா, அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவாதி இப்போ நம்மளை போலதான் பிரம்மா அப்படின்னு சொன்னாக்கா நாமளும் பிரம்மா சமம் ஆயிடுமா? இங்க அதாவது பிரளயத்துல எல்லாருக்கும் போயிடுவோம். அதுக்குதான் சமமே தவிர நாம அக்னி இந்திர தேவாதிகள் போல நாம ஆயிட முடியாது, அக்னி இந்திர தேவாதிகள் போல பிரம்மா ஆயிட முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் தீண்டும். அது அத்தியந்த பின்னமா இருக்கை. எந்த விதத்திலும் சாமியம் கிடையாது அவளுக்கு. ஆக நான் இந்த பத்த ஜீவர்கள்ல யாருக்குமே சாமியம் கிடையாது. அப்படிப்பட்ட பேதத்தாலே அந்யோன்யம் அத்தியந்தம் பின்னமா இருக்கை. ஆக எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்லடா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி இந்த சிருஷ்டியில ஒவ்வொரு தத்துவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுல அது உண்டாலாம தவிர அதோட சரி. இப்படி சமயமாகிறது வியவஸ்தித சுபாவமாயிருக்கை. அதுல ஒண்ணுத்துக்கும் ஒரு கோட் ஆஃப் டிசிப்ளின் உண்டு. இந்த பத்தனா இருக்கிறவன் இந்த சம்சாரத்திலே இப்படி நின்று இருப்பான். இவனுக்கு சுகதுக்காதிகள்லாம் உண்டு அப்படின்னு. அதுக்கு மேல தேவாதிகள் எடுத்தானாக்க தேவர்களுக்கும் துக்கம் வரும். எப்ப வரும்னா அவ பதவி போச்சே வந்துடும். ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி சம்சாரத்தில் இருக்கிற மாதிரி துக்கங்கள்லாம் கிடையாது. எப்பவுமே சந்தோஷமா இருந்துட்டு இருப்பா. அவ இந்த ராத்திரியில தூங்குறது இதெல்லாம் அவளுக்கு அந்த கிடையாது. ஆக கண் குட்டிண்டே இருப்பா. இப்படிலாம் தேவதைகளுக்கு ஒரு விவஸ்தை பண்ணியிருக்கா. இப்படி அந்த தேவதைகள் சமயமாகிறது வியவஸ்தை, ஒரு வியவஸ்தித சுபாவமா இருக்கை. ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியவஸ்தை பண்ணி அதுவே சுபாவமாக மாறிடுறது. தேவதைகள் ஆராத்தியராயும் அமிர்த புக்குகளாயும் இருக்கையும். இப்போ நாம யாகாதிகள்லாம் பண்றோம். யாகாதிகள் யாரை குறித்து பண்றோம் அப்படின்னா அந்தந்த தேவதைகளை குறித்து பண்றோம். அதுக்கப்புறம் சரி அந்த சரீர இந்திர சரீர அக்னி சரீர விஷ்ணு பரமாத்மாவுக்கு ஆராதனை ரூபமா இருக்குன்னு அது கடைசியில் அது வேதாந்தம். ஆனால் அந்த ஒரு யாகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட தேவதையை குறிச்சுதான் பண்ணோம். அப்போ அது ஆராத்தியர் யார்? அங்க ஆராத்தியர் யாருன்னா அவரை குறிச்சு பண்றதுனால அவர் தான் ஆராத்தியர். ஆக நம்மளை விட மேற்பட்டவர். நாம எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், யாகத்தை பண்றோம். யாகத்துக்கு நம்ம ஆராதகர்கள், அவர்லாம் ஆராத்தியர்கள். அவரை குறிச்சு பண்றதுனால அவர்கள்லாம் ஆராத்தியர்கள். பத்த ஜீவர்கள்லயே சிருஷ்டிலேயே நாம் எல்லாரும் ஒரு பிரளயம் மகா பிரளயம் வந்துன்னா அழிஞ்சு போறோம். யாரு? பிரம்மா உள்பட. அப்படி அந்த சமயத்துல அப்படிப்பட்டவர்களை இந்த ஒரு ஜீவன் இங்க யாகம் பண்ணி நம்மள போலயே ஒரு பிரளய காலத்தை நாம முன்னாடி அழிஞ்சு போனா கூட நாம முன்னாடி ஏதோ நம்ம குறிப்பிட்ட ஆயுள்ல போயிடுவோம். இருந்தாலும் மகாபிரளயம் வரைச்சே எல்லாரும் போயிடுவா. அப்படிப்பட்ட ஒரு அல்ப வாழ்க்கையோட ஜீவனானவன்
தன்னுடைய ஜீவித காலத்துல ஒரு யாகம் பண்றான். அந்த யாகம் பண்றவன் யாரை குறிச்சு யாகம் பண்றான் அப்படின்னா ஒரு தேவதையை குறிச்சு ஆராதனை பண்றான். ஆக நமக்கு பத்த ஜீவர்களுடைய வித்தியாசமான ஒத்தர் ஆராத்தியராயும் ஒருவன் ஆராதகராயும் இருக்கிறான். இதுதான் வியவஸ்தன்றது. தேவதைகள் ஆராத்தியராயும் அமிர்த புக்குகளாயும் இருக்கை. அவ ஏன் ஜீவிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அமிர்தத்தை சாப்பிடும். நம்மளால அமிர்தம் கிடைக்குமோ நமக்கு? அதனால இங்க வேணா இந்த லேகியம் எல்லாம் அந்த லேகியத்தை சாப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு ஜீவிதத்தை கூடுன்னு சொல்றான். அது சாதாரண. ஆனா அவளுக்கு நித்திய தேவர்கள் நித்தியா இருக்கிறதுக்காக ஒரு அமிர்தங்கள் அப்படிப்பட்ட அமிர்த புக்குகளாயும் இருக்கையும் மனுஷர் ஆராதகராயும் அன்னாதிகளாயும் இருக்கையும். ஆக ஆராதகர்களாயும் அதாவது அந்த அமிர்தத்தை அங்க அமிர்தம் சாப்பிடுவாங்கன்னா அந்த அமிர்தம் சாப்பிடக்கூடிய விவசாய இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட ஆராதகராயும் அன்னாதிகளாயும் இருக்கையும். இப்ப தேவதைகளை வித்தியாசப்படுத்தார். அடுத்து நம்மள வித்தியாசம் பண்ணார். நாம அந்த ஆராத்தியரான தேவதையை ஆராதிக்கிறதா நம்ம ஆராதகர்களாகவும் அவர்களைப் போல ஆனா அன்னாசிகளாயும் அவர்கள் இமைவர்னு பேர் அவர்களுக்கு அந்த மாதிரி சுபாவம் நமக்கு துக்க கஷ்டத்தை படக்கூடியவர்கள் நாமகள். திரியக் ஸ்தாவரங்கள் ஆராதன உபகரணங்களாயும் ஆராதனுக்கு உஜ்ஜீவனமாயும் இப்போ அச்சேதனங்கள் இப்படிப்பட்டது அப்படின்னா ஆராதனத்துக்கு வேண்டிய உபகரணங்களாக இருக்கு. ஒரு பழம் இருக்கு. அந்த பழம் எடு ஒரு சரி யாகம் பண்ணாலும் அது அந்த தேவதைக்கு அபிஷேகம் பண்றதுக்கும் பெருமாள் திருவாரணம் பண்ணும்பொழுது பெருமாளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணமாவும் இருக்கு. சாம்பிராணி பெருமாள் தீபத்தை காமிக்கிறதுக்கு. இப்படி எந்த வஸ்துக்கள் இருந்தாலும் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட வஸ்துக்கள் எதுவா இருந்தாலும் அச்சேதன வஸ்துக்கள் இருந்தாலும் அது எம்பெருமானுக்கு ஆராதனத்துக்கு உபயோகப்படுற ஆராதன உபகரணங்களாயும் ஆராதனுக்கு உஜ்ஜீவனமாயும். இப்படிப்பட்ட ஆராதனம் பண்றானே அவன் ஜீவிக்க வேண்டியதுக்கான அவனுக்கு போகங்களை கொடுக்க வேண்டியதுக்காகவும் இருக்கு. பெருமாள் ஆராதனத்துக்கு மாத்திரம் உபயோகப்படுறதில்ல, இவனுடைய வாழ்க்கைக்கு இவனுடைய ஜீவனத்துக்கு வேண்டியதாகவும் இப்போ தானியங்கள் இருக்கு. தானியங்களை கொண்டு இவன் சாப்பிடறானோ இல்லையோ. ஆக இப்படிப்பட்ட அவனுக்கு உஜ்ஜீவனமாயும் அல்லாதவை அபிமானத்திலே கிடந்து உஜ்ஜீவிக்கையும் வியவஸ்திதமாயிருக்கை. அவன் அபிமானத்திலே கிடந்து உஜ்ஜீவிக்கையும் வியவஸ்திதமாயிருக்கை. இப்போ இதுல மூச்சு ஆகப்படாத சிலது இருக்கும். அது என்ன எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால எந்த வஸ்துவும் இன்னொருத்தர் உபயோகப்படாத போகாது. ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ வேப்ப மரம் இருக்குன்னாக்கா நம்ம மருந்து ஒன்று போது எடுத்துப்போம். ஆனா மீதி சமயத்துல சாப்பிட மாட்டோம். அதே அந்த வேப்ப மரம் நித்திய இந்த ஒட்டகத்துக்கு நித்தியம் சாப்பிடும்படியான ஒரு ஜீவிதத்துக்கு உபயோகரமா இருக்கும். ஆக அப்படிப்பட்ட அவனுடைய அபிமானத்திலையும் கிடையாது. அப்படி இல்லைன்னா எம்பெருமானுடைய ஒரு அபிமானத்துல அது கடந்து உஜ்ஜீவிக்கையும் வியவஸ்திதமாய் இருக்க. இப்படி ஒண்ணுத்துக்கும் ஒரு வியவஸ்தை பண்ணிருக்கார். தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஸ்வஸ்தவி கட்டிக கீட்ட ஜென்மமே. இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக தவதாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஸ்வஸ்வபி கீட்ட ஜென்மமே இந்திரா வசதேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா. இது தோத்திரத்துல சுவாமி வந்தார் சாதிக்கிறார். எனக்கு ஜென்மா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான்னாக்க நானும் ஒன்னு ஆரம்பிப்பதிலேயே மிகவும் நோக்கு உள்ளவனா இருக்கேன். எனக்கு ஒரு ஜென்மம்னு இருக்குன்னாக்க நான் எனக்கு நீ இருக்கிற இடத்துல, அதாவது நீ இருக்கிற இடத்துலயோ பாகவதாள் இருக்கிற இடத்துலயோ அப்படிப்பட்ட ஒரு பாகவதாள் எங்க பரமேகாந்திகள் இருக்காளோ அவளுடைய கிரகத்துல ஒரு புழுவாகவாவது நான் பிறக்கிறதுக்கு இருக்கேன். ஆனால் அது பாகவதாள் பரமேகாந்திகள் இல்லாத இடத்துல ஒரு ஜென்மம் கொடுக்கறதா இருந்தானாக்கா நான் உனக்கு பிரம்ம பதவி தரேன், நீ இந்த சேரியில இரு அப்படின்னு சொன்னாக்கா வேண்டவே வேண்டாம். நீ பிரம்ம பதவி கொடுத்தால் கூட எனக்கு இந்த பரமேகாந்திகள் இல்லாத இடத்துல ஜென்மம் வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இந்த சாதுக்களுடைய சங்கமுமே நமக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். இந்த மாதிரி நிலைமை தான் வரணும். அதுல இருந்து வியாபிருத்தி பண்ணணும். அதுக்காக தான் இப்படி சாதிக்கிறார். பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற பறக்கையாவது
சிஷ்டமான சகல பதார்த்தங்களையும் அனுப்பிரவேசத்தாலே ஆத்மத்தையா வியாபித்து நிற்கை. இப்போ இந்த பல்வேறு சமயமாய் சொன்னதுனால இந்த பல்வேறு சமயங்களையும் யார் உண்டு பண்றா? சாட்சாத் எம்பெருமான். ஒவ்வொரு பதத்துக்கும் கடைசியில பரமாத்மா கிட்ட தான் கொண்டு விடணும். ஆக இதெல்லாம் வியாபிருத்தி படுறது. ஆக எல்லாமே இவனுடைய சிஷ்யர்கள் உட்பட்டவை. இந்த பல சமயங்களாக இருக்கிறது இவனுடைய சங்கல்பத்தினாலே உண்டானது. அப்படி இது யார் தெரியும் அப்படின்னா பரமேகாந்துக்கு தான் இதனுடைய சுபாவங்கள் தெரியும். பரந்து நின்ற பறக்கையாவது சிஷ்டமான சகல பதார்த்தங்களையும் அனுப்பிரவேசத்தாலே ஆத்மத்தையா வியாபித்து நிற்கை. இப்போ இதுல என்ன, எல்லா பிரம்மாவாலே படைக்கப்பட்ட எல்லா பதார்த்தங்களையும் அனுப்பிரவேசத்தாலே உள்புகுந்து நியமிக்கிறதுனால அவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கிறான் எம்பெருமான். அனுப்பிரவேசமாவது ஸ்தூலாகாரத்துக்கு அனுகூலமாக தன்னை அமைக்கை. முதல்ல சூக்ஷ்ம அவஸ்தையா இருந்தது. அந்த சூக்ஷ்ம அவஸ்தைன்னா ரொம்ப கணக்கு தெரியாது, ரொம்ப சூக்ஷ்ம அவஸ்தையில இருக்கு. அதுலயும் பெருமாள் இருந்திருக்கார். அப்போ சூக்ஷ்ம சரீர விசிஷ்டனா இருந்திருக்கா இந்த வஸ்துக்கள்லாம். இப்ப வஸ்துக்கள்லாம் ஸ்தூலமா இருக்கு. ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரியற இருக்கு. இப்ப கண்ணுக்கு தெரியற வஸ்துல எம்பெருமான் இருக்கானா இல்லையா அப்படின்னா, இப்போ கண்ணு ஆனா வஸ்து தெரியல, அது உள்ள பரமாத்மா தெரியலையே அப்படின்னா, ஸ்தூல வஸ்துக்களையும் சூக்ஷ்மமாக எம்பெருமான் அது உள்ள அந்த பிரவேசம் உள்ள உட்புகுந்து நியமிக்கிறதுனால அனுப்பிரவேசமாவது ஸ்தூலாகாரத்துக்கு அனுகூலமாக தன்னை அமைக்கை. தன்னை இவன் யார் அமைக்கை? இவனே சங்கல்பிச்சுக்கிறான். என்ன அப்படின்னா, முன்ன சூக்ஷ்மாவஸ்தையிலையும் இருக்கான் எம்பெருமான், ஸ்தூலாவஸ்தையிலையும் அதுக்கு ஏத்த மாதிரி உள் அனுப்பிரவேசம் பண்றதுக்கு வேண்டிய தன்மையை தானே அமைத்துக் கொள்கிறான். அனுகூலமாக தன்னை அமைக்கை. சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்டனான தானே ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டனாகிறே. ஆக இவனே ஸ்தூல சூக்ஷ்ம விசிஷ்டனாவும் சூக்ஷ்ம விசிஷ்டனாவும் இருக்கிறவன் ஸ்தூல அச்சித் விசிஷ்டனாக இருக்கிறான். அப்படின்றத பறந்து நின்ற ஏருருவில் அழகிய ஏருருவில். இப்படி இந்த பரிதிருஷ்யமான ஜகத்து அழகுன்னு சொல்றார். ஏன்னா எல்லா போகங்களையும் கொடுக்கறது, எல்லாத்தையுமே இதை விரும்பக்கூடிய ஜகத்துல சில சமயத்துல சந்தோஷம் ஏறும்போது அனுபவிக்கும் பொழுது இதுவே நமக்கு தேவை போக்கியமா இருக்கு அப்படின்னு தோன்றது சில சமயத்துல மனசுல. அது யாருக்கு தோணுனாக்க திடமான புத்தி இல்லாதவளுக்கு தோணும். ஆக அப்படிப்பட்ட எல்லாரையும் மனசையும் கவரக்கூடியதான இந்த பூமிய ஏருருவில் சொல்ற. ஏருருவில் அழகிய இந்த ஜகத்து. ஜகத் சர்வம் சரீரந்தே, ஜகத் சர்வம் சரீரந்தே. ஆச்சரியமான பிரமாணங்கள் ஒண்ணும். ஜகத் சர்வம் சரீரன் ஜகத் சர்வம் சரீரந்தே என்கிறபடியே இங்க என்று ஜகத்தை அடைய சரீரமாய் இருக்கையாலே உரு என்று ஜகத்தை சொல்லுகிறது. ஆக ஜகத்துன்றது ஒரு உருவத்துடையது தானே. அந்த உருவம் அழகா இருக்கிறதுனால ஜகத்தை சரீரம் தே. இந்த சரீரம் தே அப்படின்றதுனால இந்த ஜகத்தெல்லாம் யாருக்கு சரீரம்? சாட்சாத் எம்பெருமானுக்கு சரீரம். இது ஜகத் சர்வம் சரீரம் தேன்னு சொல்றதுனால அது பெருமாளுடைய சரீரமாக அமையிறது இந்த ஜகத்தெல்லாம். ஜகத் சார்ஜரான சம்சாரிகளை ஏருரு என்பானின் எண்ணில் முமுட்சுவுக்கு சம்சாரம்தான் பயஸ்தானமாயிருக்கும், உத்தேசியமாயிருக்கும். கர்ம நிபந்தனமாக பார்த்தால் பயஸ்தானமாயிருக்கும். இந்த ஜகத்து இருக்க, இந்த ஜகத்து ஏருருன்னு ஏன் சொன்னார்? ஏன்னா இதுல இருந்து வெறுக்கக்கூடியதான தன்மையை உடையது. இதுல இருந்து வெறுத்துதான் நம்ம மேல கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது ஏருருவில் சொல்லாமா அப்படின்னு சொன்னா, இப்போ பத்த ஜீவர்களுக்கு இது போக்கியமா இருக்கு ஏருருவில். அதே முக்தனுக்கு இந்த சம்சார தசையானது பயஸ்தானமா இருக்கும். எப்படி பயஸ்தானமா இருக்கும் அப்படின்னா, இந்த தன்னுடைய கர்மானால் தான் இங்க வந்து பறந்திருக்கான். கர்ம நிபந்தனமாக பார்த்தால் பயஸ்தானமாய் இருக்கும். இந்த சம்சாரமே பயஸ்தானமா இருக்கும், உத்தேசியமா இருக்கும். இப்போ ஒரு பத்த ஜீவன் அவனுக்கு இந்த சம்சாரம் ரொம்ப போக்கியமா, இந்த பிரகிருதி மண்டலம் ரொம்ப போக்கியமா இருக்கு.
அவனே கொஞ்ச நாள் கழிச்சு சாஸ்திரங்கள் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவன் முக்தனாகணும்னு ஆசைப்பட்டான். அப்போ முக்தனாகணும்னு ஆசைப்பட்டவனுக்கு இது உத்தேசியமா இருந்த ஜகத் இருக்க, இதுல போகங்கள்லாம் அனுபவிச்சானே, அவனுக்கு ஐயோ நாம இப்படியே இந்த போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டே இருந்தா நாம என்னைக்குதான் இதுல இருந்து மீள்றது, வேண்டாம் இந்த சம்சாரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தேசியமா இருந்த வஸ்து பயமா மாறிடும். ஓஹோ நம்ம இதுலயே ஆகக்கூடாது, இதுலயே போட்டா நம்ம பெருமாள் திருவடி அடைய முடியாது, அதனால நீவே சாஸ்திரங்கள்லாம் சொன்ன சாஸ்திரங்களை சொல்றதா பார்த்தா அவ்வளவு பயமா இதுல இருந்து வெறுப்பு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தசை போக 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 தன்னுடைய தசையானது இந்த சம்சாரத்துல ஆழங்கால் போட்டுட்டோம்னாக்கா நமக்கு பயத்து அப்படின்னு பயத்தை கொடுக்குமா. எது உத்தேசியமா இருந்ததோ அதுவே பயத்தை கொடுக்குமா. எதனால பயத்தை கொடுக்கறது, எதனால உத்தேசியமா இருக்கிறது பின்னாடி விவரணம் பண்ண போற. அதாவது கர்ம நிபந்தனமாக பார்த்தால் இந்த ஜகத்தே பயஸ்தானமாகவும் இருக்கும் உத்தேசியமாகவும் இருக்கும்னு சொல்ற. எப்படி பயஸ்தானமா இருக்கும்னா கர்ம நிபந்தனமாக பார்த்தால் நாமெல்லாம் கர்மாவினுடைய கர்மா அடியாக இங்க ஜகத்துல பிறந்தவர்கள். அப்ப பிறந்தவர்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த கர்மாவனால வந்திருக்கோம்னு தெரியாதனாலே நாம் அதையே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓ கர்ம அடியாக நம்ம வந்திருக்கோம், அதனால இதுல இருந்து அப்படின்னு தெரிஞ்சா இதுல பயம் அதுக்கு அடைய வேண்டியது. ஆக ஒரு இப்போ நல்லவன் நல்லவனா லோகத்துல ஜீவாத்மா எல்லாமே நல்லவாள் தான். திடீர்னு ஒரு வசத்தினால ஒருத்தர் திருடனா மாறிடுறான். திருடனா மாறி அவனை ஜெயில போட்டுறான். ஜெயில பல கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறான். அப்புறம் ஜெயில அனுப்பிச்சா விட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நல்லவனா திருந்துறான். திருந்தின உடனே அப்புறம் வெளியில வரான். அவன் என்ன சொல்றான், நான் தப்பு பண்ணேன், ஆனா அந்த ஜெயில நடக்கிற கொடுமைகளை பார்த்தா ரொம்ப பயமா இருந்தது, ஆனா என்ன மாத்தினது எது அப்படின்னா அந்த ஜெயில் தான் என்ன மாத்தினது, இல்லவனா நான் மனுஷனாவே மாறி இருக்க மாட்டேன். முதல்ல இவன் தப்பு அங்க அனுபவிச்சது பயத்தை உண்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுல இருந்து மாறி அவன் நல்ல புத்தியை உண்டு அதுல இருந்து வெளிவந்தான். வெளிவந்ததுக்கு எது காரணமா இருந்தது, அதே ஜெயில் தானே. அந்த மாதிரி இந்த சம்சார மண்டலமானது நமக்கு போக்கியத்தை கொடுத்து 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 அது அந்த சமயத்துல உத்தேசமா இருந்தது. அப்போ நமக்கு அனுபவிச்சோம். அதுக்கப்புறம் நமக்கு ஞானங்கள் வந்த உடனே சரணாதி பண்ணிக்கணும், ஆச்சாரியன் மூலியமா சரணாதி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா இதுல வெறுப்பு வரும். ஆக இதுவே நமக்கு ரெண்டுத்தையும் கொடுக்கறது. அப்படிப்பட்ட ஜகத்தை ஏறுன்னு சொல்ல எப்படி சொல்லுவா, அதான் சொல்ற. ஒரு பகவத் சரீரத்தால் கர்ம நிபந்தனமாக பார்த்தால் பயஸ்தானமாயிருக்கும் ஜகத் சர்வம் சரீரந்தே என்கிறபடியே பகவத் சரீரத்வாகாரத்தாலே பார்த்தால் உத்தேசமாயிருக்கும். இந்த ஜகத்து எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம். அதனால யாரு நம்ம பக்கத்துல இருக்கானே நிச்சயம் சண்டை போட்டு இருந்தனே அவன் யாரு, எம்பெருமான் உண்டுபட்டவன் தானே, நாம ஏன் அவன்கிட்ட விரோதத்தை வச்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்துருச்சுன்னா இத்தனை சண்டை போட்டு இருந்தோம் பக்கத்துல ரொம்ப பிரதிகூலனா இருந்தவங்கிட்ட அனுகூலமா, அவனும் நம்ம கிட்ட அனுகூலமா இருப்பான், நாமனும் அவங்ககிட்ட அனுகூலம். ஆக இப்படி பகவத் சரீரத்வாகாரத்தாலே பார்த்தால் உத்தேசமாயிருக்கும். பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை நல்லபடியில வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சிக்ஷா ரூபமா இருந்தாலும் ஐயோ இது ஜெகத்தருவம் சரீரம் தேடுறது நியாயத்தை கொண்டு பிள்ளைகளை அடிக்காம விட்டோம்னாக்க நல்லா தப்பா வழியில போறோம். நல்ல பிள்ளைகளை எப்பவுமே அடிக்க வேண்டாம், அதுக்கு தானா வந்துடும். கொஞ்சம் கெட்ட பழம் இருந்தா அதனால சாஸ்திரங்களை ஓரளவுக்கு நாம பசங்களை நல்ல வழியில கொண்டு வரதுக்காக அப்படி பண்றோம். ஆக எல்லாமே ஒரு அந்த சமயத்துல போய் ஜெகத்தருவம் சரீரம் நான் குழந்தை அடிக்க மாட்டேன், அது திருட்டு பண்ணிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாக்கா அதனால அந்த சமயத்துல குழந்தைய நல்ல எந்த உத்தேசம் அப்படின்னாக்க குழந்தைய நல்ல வழியில கொண்டு வந்து அவனும் இந்த மாதிரி பகவத் சிந்தனை வரணுன்றதுக்காக பண்றோம். அதனால அந்த சமயத்துல அது வராது என்கிறபடியே பகவத் சரீரத்வாக பார்த்தால் உத்தேசமாயிருக்கும். மூவருமே என்ன நின்ற பகுநாயகம் ஜகத்து என்கிறதை தவிர்த்து குறுக விட்டு வைத்தார்களே சில வேதாந்திகள். ஆராத்திராய் தோற்றுகளுடைய நிஷேதிக்க வேண்டாதே நமக்கு நிஷேத்தியர் இருவராம்படி பண்ணி தந்தார் என்கை. இந்த பறந்து நின்ற சமயத்துல இந்த தேவர்கள் ஆத்மதைக்கும் தேவதைக்கும் சொன்னோம் இல்லையோ, அதுல ஏருவில் இந்த இப்படிப்பட்ட அழகான ஜகத்துல மூணு பேர் நின்றா. யாருமே மூவருமே என்ன நின்ன, எங்க மூவருமே அப்படின்னா
இப்படி பல தேவதைகள், பல ஜீவாத்மாக்கள், இவைகள பகுநாயகம் ஜகத்துக்கு என்கிறதை தவிர்த்து குறுக விட்டு வைத்தார்களே. சாஸ்திரங்கள் ஜகத்துக்கு அசத்வா இதமக்ராசீது, சதேவ சௌமி இதமக்ராசீது இப்படி எல்லாம் சொல்லிது. அச்சேத்தனமே ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிது. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு தத்துவங்களையும் ஜகத்துக்கு காரணம் சொல்லிது. கடைசியில என்ன பண்ணுது, இவா 3 பேர் தான், இப்படி அவள் எல்லாம் கடைசியில 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரு முடிவு பண்ணிது. பகுநாயக ஜகத்துக்கு என்கிற தவிர்த்து. அதனால ஜகத்துக்கு சாஸ்திரங்கள்ல பலவிதமாக ஜெகத் காரண வஸ்துவை சொல்லியிருந்தால் கூட கடைசியில என்ன ஆயிடுத்து, பிரதானமாக சில பேர் சொன்னா. அதுல பகுநாயகன் ஜெகத்துங்களை தவிர்த்து குறுக விட்டு வைத்தார்களே சில வேதாந்திகள். சில வேதாந்திகள் என்ன பண்ணா, ஏப்பா ஜகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இல்லப்பா, இவாதான் காரணம். யார் காரணம்? பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள், இவர்கள் தான் ஜெகத்துக்கு காரணம் சில வேதாந்திகள் சொன்னா. ஆராத்தியராய் தோற்றுகளடைய நிஷேதிக்க வேண்டாதே, நமக்கு நிஷேத்தியர் இருவராம்படி பண்ணி தந்தார் என் கை. ஆக இப்போ மூவருமே என்ன நின்ற இடத்துல இப்போ இதுல யார் ஆராத்தியர் நமக்கு அப்படின்னு தெரியணும். இந்த 3 பேருமே நமக்கு ஆராத்தியரா, யார் ஆராத்தியன்னு தெரியுதுக்கா என்ன பண்றது அப்படின்னா, ஆராத்தியராய் தோற்றுகிறவர்கள் அடைய நிஷேதிக்க வேண்டாது. இப்போ ஜகத்துல பிரசித்தமான இவ 3 பேரை பிரம்மா விஷ்ணு சிவாலாம் முக்கியமானவர்கள் சொல்லியிருந்தார்கள் இல்லையா. இதுல 3 கை சொல்றதா அப்படின்னா, ஆராத்யா தோற்று நிஷேதிக்க வேண்டாது. அந்த 3 பேரையும் நம்ம கைச்சு கட்டக்கூடாது. 3 பேரும் கைச்சு கட்டினா அதுக்கப்புறம் யார் தான் நிப்பா? அதனால 3 பேரையும் கைச்சு கட்டக்கூடாது. நமக்கு நிஷேத்தியர் என்ன அவவா ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணிருக்கிற காரியம் என்னன்னாக்க, ஆராத்தியர் ஒருத்தர் தான். அப்போ 3 பேர்ல 2 பேர் தானே கை கட்டணும். அதனால இப்ப 3 பேர் சாஸ்திரங்களை சொல்லியிருந்தாலும் சரி, சில வேதாந்திகள் நிர்தாரணம் பண்ணிட்டு போனாலும் நம்ம ஆச்சாரியர்கள் சிரமப்படுது என்னன்னா, நீ அவளை பத்தி ஏதாவது சொல்லிட்டு போ, எங்களுக்கு அவளை எங்களுக்கு மொத்த பேரையும் கைக்கிறது என்ன கிடையாது. ஆனால் ஆராத்தியர்கள் 3 பேர்ல 2 பேர் தான் கழிக்கணும், ஒருத்தர் தான் எங்களுக்கு ஆராத்தியர். ஆக நமக்கு நிஷேத்தியர் இருவராம்படி பண்ணி வைத்தார் என் கை. ஆக 3 பேரையும் நிஷேதிக்க வேண்டாதே, நமக்கு நிஷேத்தியர்னா தள்ளுபடி பண்றது. அவரை யாருன்னா இருவராம்படி பண்ணி தந்த. அப்ப 3 பேர்ல 2 பேர் தான் கழிக்க வேண்டியவர்கள் அப்படின்றது சொன்னார். இங்க பறந்து நின்றன்னு சொன்ன, ஏன் பறந்து நின்ற தேவதைகள் ஜெகத்காரணத்துக்கு எத்தனை பேர் அப்படிதான் என்ன அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ஆக்கரம் எடுக்கிறார். திரிம்ச தேவா நவஜா சபர்யன்னு த்ரீணி சதா த்ரீ சகசிராண்யக்னி. ஒரு அக்னிக்கு அக்னி தேவதைகளுக்கு சிசுஷ பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்கான்னாக்க 3339 தேவதைகள் அக்னிக்கு சிசுஷ பண்றாளாம். இத ரிக்வேதத்தில் சொல்லப்படுறது. திரிம்ச தேவா நவஜா சபர்யன்னு த்ரீணி சதா த்ரீ சகசிராண்யக்னிம். அப்படி அக்னி தேவதைகளுக்கு 3339 தேவதைகள் அங்க சொல்லப்படுது. இப்படி அப்போ யார் ஒருத்தனுக்கு சேவை பண்றா அப்படின்னு சொன்னா, அப்ப சேவையை வாங்கிக்கிறவன் தானே உபாச காரணபூதனா இருக்கணும். அப்போ 3339 தேவதைகள் இருக்கா ஒருத்தனுக்கு பணிவிட செய்யறான்னாக்க, அவ மொத்த பேரும் அவனுக்கு சேஷபூதர்கள், அக்னியானவன் சேஷபூதன் தெரியுதோ இல்லையா. இந்த மாதிரி பல சங்கடங்கள்லாம் வருது. அதுல 3 பேர் எதுக்கு ரொம்ப ஆச்சரியமான, ஏன் இப்படி 3 பேர் சொன்னார்னாக்கா, அக்னிக்கே 3339 பேர் இருக்காருனாக்கா, அப்ப ஒவ்வொரு தேவதைக்கு எத்தனை சிசுஷ பண்றவா இருப்பா. இப்ப நம்மளே பாக்குறோமோ இல்லையோ, பல ஆச்சாரியர்கள், அவளுக்கு பல சிஷ்யாக்கள், அவளுக்கு சம்பிரதாயங்கள்ல தவிர. ஆக அப்படி இல்லை. அதுல நம்ம விலட்சணமா சன்னதியில ஸ்ரீமதி ஐசிங்கர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் அவ விலட்சணமான ஆச்சாரியர்கள் எழுதிருக்கா. ஆக அங்க தேவதைகளிலேயே இப்படி பரபரம் இருக்கும்போது இதுல யார் வசதி, இதுல யார் மட்டும் அப்படின்னா அப்பவே விசாரம் இருந்திருக்கு தேவதைகளுக்கு இல்லையே. ஆக அதுல 3 பேர் அப்படின்னு அந்த 3 பேர் நமக்கு யார் நிஷேதிக்க வேண்டிய 2 பேர் யாருனாக்கா, இவ 2 பேர் நிஷேதி நமக்கு ஒருத்தர் தான் ஆராத்தியரா வேணும்.
இப்படி வேதாந்திகள் ஜெகத்காரண வஸ்துவே ஆசிரியனியம் என்றே சொல்லுவது. ஆக இப்படிப்பட்ட 31 ஒரு அக்னி தேவதைக்கு இவ்வளவு பேர் சொல்லச்சு, இன்னும் எத்தனை தேவதைகள் ஜெகத்காரண பூதனா சொல்லுவா. ஆக இப்ப பிரதானமா இருக்கிற இந்த 3 பேர்ல இந்த 3 பேர் ஜெகத்காரண பூதலா சொன்னார். அந்த ஜெகத்கார அதனாலதான் பறந்து நின்ற இந்த பறந்து நின்ற இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல அதில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு கடவார் மூவராகியாலே இவர்கள் மூவருமே ஆசனீயர்கள். இங்க இப்போ ஜெகத் சிருஷ்டி பண்றோமோ இல்லையோ, இந்த ஜெகத் சிருஷ்டி பண்றதுல பிரதானம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அண்டத்துக்கு ஒவ்வொரு அதிபதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்திரலோகத்துக்கு இந்திரன் அதிபதி, வருணலோகத்துக்கு வருண அதிபதி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி பிரம்மாண்டத்துக்கு பிரம்மா அதிபதி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதிபதினா அவன் தான் காரணபூதனா இருக்கான். அந்த மாதிரி இல்லாத இந்த ஜெகத்துக்கு ஜெகத்துன்றது ஒண்ணு பொதுவா இருக்கும் இல்லையோ, அதுக்கு யாரு அப்படின்னாக்கா ஜெகத்தை உண்டு பண்றதுக்கு, ஜெகத்தை சம்ஹாரம் பண்றதுக்கு அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லையோ. யாரு உண்டு பண்றது, யாரு அழிக்கிறது. இப்போ அப்பா சொத்தை சேர்த்து வைப்பார், புள்ள அழிப்பான், இப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஆக உண்டு பண்றது ஒருத்தர், அழிக்கிறது ஒருத்தர் நேர்ப்பு நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா. அதெல்லாம் நடுவில் நல்ல சாத்தின பிள்ளையா இருந்தா அப்பா அவனுடைய வஸ்துவை அவன் அபிவிருத்தி விடுறான், அப்பா வஸ்துவை அப்படியே காப்பாத்தி பண்றோம் இன்னொரு பிள்ளை. ஆக நமக்கு லோகத்திலேயே சிருஷ்டி சொத்தை சேர்த்து வைக்க அப்பா கஷ்டப்பட்டு பண்ணி வச்சது, வித்தியா இருக்கட்டும் இல்ல லௌகிக பணமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்பா ஞானவானா இருந்து அவருக்கு பிறந்த பிள்ளைகள்ல இந்த சில பேர் ஞானத்தை அப்பா போல ஞானத்தை அபிவிருத்திண்டு அப்பாவோட இன்னும் அதிகமா இருப்பார். இப்படி எல்லாம் சிலது ஒண்ணுமே இல்லாத அசத்தா இருக்கும் சிலது. இப்படி இந்த வஸ்துக்கள்ல லோகத்துல ஜெகத்காரண பதில 3 பேர் இல்லையா, அந்த 3 பேருக்கு தான் இந்த மூவருமே என்ன நின்ற என்ன அப்படின்னாக்க ஜெகத்காரண வஸ்துவே ஆசிரியனியம் என்றே சொல்லுவது. அதில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு கடவார் மூவராகையாலே இவர்கள் மூவருமே ஆசனீயர்கள் என்பார்கள். ஆக இவர்கள் தான் நம்ம முக்கியமாக ஆசனீயர்கள் நம்ம போய் அடையக்கூடிய நமக்கு சேஷியாக எண்ணக்கூடியவர்கள். ஆபாத பிரதீத்தியாலே சாமியம் தோற்றுகையாலே ஆசிரியராய் தோன்றும் இத்தனையொழிய நிரூபித்தார். இப்போ அதுக்கு மேல சங்கம் வருது. இவா 3 பேர் சொல்றோம் இல்லையோ, இவா 3 பேரும் இந்த ஆபாத பிரதீதி. ஒரு குருடன் வந்து யானையை பார்த்தான், யானையை பார்க்கறதுக்கு 4 குருடன் வந்தான். ஒருத்தன் அப்படியே தொட்டு பார்த்தான், அது பெரிய தும்பிக்கை. ஓஹோ பெரிய தும்பிக்கை இருந்தா இது யானை போல இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் போயிட்டான். அது அதே மாதிரி ஏதோ ஒரு சுத்தம் அது நீளம் பார்த்து ஓஹோ இது யானையா அப்படின்னு அவன் போயிட்டான். இன்னும் ஒருத்தன் காதெல்லாம் பார்த்தான், இந்த காதெல்லாம் தொட்டு பண்ணி இவ்வளவு பெரிய முறமான காது இருக்கா, இந்த காது இருந்ததுன்னா இது யானை. ஆக இப்படி அவன் ஏதோ கல்பனை இருக்கு. ஏன்னா ஞானக்கண் இல்லையோ நமக்கு, அந்த ஞானக்கல் இல்லாதனால இவன் பிரம்மாவும் இவனும் எல்லாம் சாமியம், பிரம்மாவும் சிவன் விஷ்ணு இவெல்லாம் சாமியம் சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு போட்டா. ஆக ஆபாத பிரதீத்தியாலே சாமியம் தோற்றுகையாலே சாஸ்திர ஞானம் இல்லாதனால நமக்கு அரியன் சிவனும் ஒண்ணு அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காள் இல்லையா. அறியாத வாயில் மண்ணுன்னு சொல்லிட்டு போறாவா. ஆக அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஆபாத பிரதியாலே சாமியம் தோற்றுகையாலே ஆஸ்திரியனாய் தோன்றும் இத்தனை ஒழிய வாஸ்தவத்துல பூந்து பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தா இது அவ நிக்க மாட்டா. அதனாலதான் சாஸ்திரத்தை கொண்டு சொல்றது. நிரூபித்த தோற்றும் இத்தனை ஒழிய நிரூபித்தால் சாமிய சம்பாவனையும் இல்லை என்கை. ஆக எந்த விதத்துல பார்த்தா நீங்க சொல்லச்சேவனா இவ 3 பேரும் ஜெகத்காரண பூதர்கள் சொன்னாலும் தவிர சாஸ்திரத்தை கொண்டு ஆராய்ஞ்சு பார்த்தா நிக்க மாட்டா அவர்கள். பிரம்மா விஷ்ணு ஆத்மிகம் சிருஷ்டி ஸ்திதி அந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சசம்ஞாம் யாதி பகவான் ஏகேவ ஜனார்தனா. விஷ்ணு புராணத்துல ஆச்சரியமான ஸ்லோகம். ஏன்னா இப்ப கீழே என்ன சொன்னார், ஆபாத பிரீத்தினால எல்லாரும் சாமின்னு தோன்றதே. ஆபாத பிரீத்தினா மேலெழுந்த வாரியான்னு அர்த்தம். சாஸ்திரம் தெரியாம மேலெழுந்து அவா சொல்றதை கேட்டு இவா சொல்றதை கேட்டனாக்கா ஓஹோ வாஸ்தவம் தான், நாமே அவாட்ட அபச்சாரப்படணும், அவளும் ஒரு ஏதோ தேவதைன்னு சொல்றா. வேதத்தையும் சொல்லியிருக்கு, நாம வேதத்தை படிக்க கூடாது, வேதத்தில் இருக்கிற அர்த்தங்கள்லாம் நம்ம அப்படியே கௌரவமா நினைக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு பயம் வந்து, சரி நமக்கு என்ன
2 பேரும் ஒன்னா இருந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி போக கூடாது. அதனால அபாத பிரீதி மேல இருந்து வேற தோணும். ஆனால் சாஸ்திரத்தை கொண்டு நாம பார்க்கும் பொழுது அதனுடைய வித்தியாசங்கள் தெரியும். என்ன அதான் விஷ்ணு புராணத்தை சொல்றார். சிருஷ்டி ஸ்திதி அந்தக்கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சசம்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹா. இந்த பிரம்மா சிவன் இந்த பேர்லாம் வருதோ இல்லையா, இதெல்லாம் வேற யாருமே இல்ல. இந்த எல்லா பேருமே பிரம்மான்னு ஒருத்தன் கிடையாது, சிவன் ஒருத்தன் தனியா கிடையாது. சாட்சாத் எம்பெருமானுக்கே இந்த பிரம்மான்றத பேரு, சிவன்றத பேரு. இது ஏன்னா பெருமாளே இந்த 3 காரியத்தையும் செய்யறார். என்ன? சிருஷ்டி ஸ்திதி அந்தக்கரணி, இந்த 3 காரியத்தையும் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாம் சசம்ஞாம் யாதி பகவான், இவைகள் எல்லாம் இவன் ஒருவனாக பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹா. இந்த ஜனார்தனஹான்றது பதத்தினால என்ன கிடைக்கிறது அப்படின்னா, நாராயணன்ற சொல்லுக்கு பர்யாய சப்தம் ஜனார்தனன் சொல்றது. ஆக ஜனார்தனன்னா இங்க யாரு, இங்க ஏகையேவ ஜனார்தனஹான் பதம் போட்டதுல அங்க ஏகோகவை நாராயண ஆசித்து நாங்க சொல்லதை கொண்டு இங்க ஏகையேவ ஜனார்தனஹான்னு சொன்னார். இந்த ஜனார்தன பதம் ஸ்ரீமன் நாராயணன் தான் குறிக்கும், இந்த சிவனையோ பிரம்மாவையோ குறிக்காது. ஆக ஆனா அப்படிப்பட்ட இந்த ஜனார்தனன் ஏகேவ ஜனார்தனஹா பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம், அந்த பேரு தானே கொண்டு இருக்கான். தான் தான் பிரம்மா, தான் தான் விஷ்ணு, தான் தான் சிவன் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற காரியத்தை செய்யறான் ஸ்பஷ்டமா விஷ்ணு புராணம் சொன்னாவிட்டு அதுக்கப்புறம் வேற பிரமாணம் போகணுமா? அப்படிப்பட்ட பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாம் சசம்ஞாம் யாதி பகவான் ஏகஹா என்று ஆபாத பிரதித்திலே சாமியம் தோற்றுகையாலும். இந்த முதல் லைனை எடுத்துட்டா, இந்த ஸ்லோகத்திலேயே முதல் லைன் எடுத்துட்டா ஓஹோ இவா 3 பேரும் ஒண்ணுதான் போல் இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா அடுத்த பதம் ஏகையேவ ஜனார்தனஹா தோற்றுகையும் இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தையே எடுத்துட்டு முதல் லைனை பார்த்தான்னாக்க 3 பேரும் ஒண்ணுன்னு தோணும். ஆனால் அடுத்த பதத்துல ஏகையேவ ஜனார்தனஹா பகவான், இந்த பகவத் சப்தம் வேற இருக்கு, பகவத் சப்தம் கூட அவளுக்கு போய் சேர்ந்துரும். ஆனால் ஏகையேவ ஜனார்தன இந்த பகவான் ஒரு பதம் வந்திருக்க, அந்த பகவான் போட்டால் கூட அவளுக்கு போயிடும். ஆனால் ஏகையேவ ஜனார்தனஹா அப்படின்னு போட்டதுனால ஜனார்தனஹா என்று விஷ்ணு சப்தத்தோடு பர்யாயமான ஜனார்தன சப்தத்தை சொல்லுகையாலே பரிகிருதமாகவும் கடவுதிரே. ஆக இந்த முதல் பாதத்தை வச்சுண்டு சாமியத்தை சொல்லக்கூடாது. அடுத்த லைன்ல பகவான் ஏகேவ நாராயண ஜனார்தனா சொன்னதுனால விஷ்ணு சப்தத்துக்கு அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் சொன்னதுல விஷ்ணுக்கு பர்யாய சப்தம் எங்கரா ஜனார்தனஹான் இங்க வந்திருக்கிறதுனால அதனால யாரு அப்படின்னா இவா 2 பேர் இல்லை அப்படின்றது தெரியறது அப்படின்றது இங்க சாதிக்கிறார். இப்போ மூவருமே என்ன நின்றதுல இப்போ 2 பேரும் கழிச்சாச்சு. இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தை சொல்லி ஏகேவ ஜனார்தனான்னு சொன்னதுனால ஏருருவில் இப்படிப்பட்ட இந்த அழகான பூமியில இப்படி பறந்திருக்கிற வேதத்துல இப்ப பல சாஸ்திரங்கள்ல பல விதமாக சொல்லியிருந்தாலும் கடைசியில மூவருமே என்ன நின்ற கடைசியில அந்த மூவருமே என்ன நின்ற அந்த மூவர்ல இப்ப கழிச்சாச்சு. மூவருமே என்ன நின்றதுனால இந்த ஜகத்தை படைத்து காத்து ரட்சிக்கின்ற இந்த காரணம் இந்த வகையில என்ன நின்றனாக என்ன காரணத்தை கொண்டு ஒரு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த காரணத்தை கொண்டு ஒருத்தர் இந்த காரியம் செய்யறாரு, ஒருத்தர் அந்த காரியம் செய்யறாரு, இன்னொருத்தர் இந்த காரியம் செய்யறார் அப்படின்றத கொண்டு இந்த மூவர் சொன்னா அந்த மூவர்லயும் இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்துல பிரகாரம் எல்லாமே பெருமாள் தான் செய்யறார் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. அதனால அதுவும் இல்ல. சரி மூவர் வேண்டாம், அந்த மூவர்லயும் இப்ப கழிச்சு கட்டியாச்சு. அடுத்தது இமயவர்னு ஒரு பதம் இருக்கு. அந்த இமயவர் பதத்துக்கு வரும்பொழுது அதுக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையா? அப்போ இமயவர்ல தேவர்களும் சேர்த்துக்க பெருமாளும் சேர்த்துக்க, இதுவும் ஒரு பிரமஹேது. இமயவர்னு சொன்ன உடனே அப்பவும் திருப்பி பெருமாள் ஞாபகம் வரல. சரி 30 கோடி 33 அமருக்கு முன்னாடி 30 கோடி தேவர்கள் இருக்காளே அவளை சொல்றது இதுவும் ஒரு பிரமஹேது. அதனால இந்த இமயவர் சப்தம் போட்டதுலயும் மனசுல ஒரு
சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? அனிமிஷத்வாகாரம் ஒத்திருக்கையாலும் தேவ சப்தத்தாலே சொல்லுகையாலும் சாமிய பிரமத்துக்கு ஏகாந்தமாயிருக்கை. இப்போ அனிமிஷத்வாகாரம், அனிமிஷம் இமைகளை கொட்டாது, இமைகளை கொட்டாது பார்த்துக்க கூடிய தன்மையை உடையவர்கள் தேவர்கள். அவர்கள் எந்த சப்தம்? தேவகா அப்படின்றான். எம்பெருமானையும் சாக்ஷாத் தேவகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த சாக்ஷாத் எம்பெருமானையும் தேவ சப்தம் சொல்ற. இப்போ எம்பெருமானுக்கும் தூக்கம் இதெல்லாம் கண்ணு இமைக்கிறதுலாம் கிடையாது. 30 கோடி தேவர்களுக்கும் இந்த கண்ணு இமைக்கிறது கிடையாது, இதுவும் கிடையாது. தேவர் சப்தம் தான் சொல்றா. எம்பெருமானையும் சாட்சாத் தேவ சப்தத்தினால சொல்றா. அப்படி இருக்கும்பொழுது இமையவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவளையும் சேர்த்து தானே சொல்றா அப்படின்னு அது இமையர் சப்தம் போட்டதால அதுல சந்தேகம் வருது. அப்போ அவர்கள் நமக்கு சேஷிகளா அப்படின்னு அந்த காரணம் வர்றதுனால அதுல ஒரு சந்தேகம் வருது. புண்ணிய துவாரவதி தத்ர எத்ராஸ்தே மதுசூதனஹா சாக்ஷாத் தேவஹா புராணோசௌ சஹி தர்ம சனாதனஹா. கௌமியன்னு ஒரு ரிஷி, அவர் யுதிஷ்டர்கிட்ட சொல்றார். எப்பவுமே பெரியவாள்லாம் வந்தா நல்ல விஷயங்கள் தான் பேசிட்டு இருப்பா. அந்த மாதிரி யுதிஷ்டர்கிட்ட கௌமியர் சொல்றார், புண்ணிய துவாரவதி தத்ர எத்ராஸ்தே மதுசூதனஹா. இந்த துவாரகையானது ரொம்ப புண்ணியமான இடம். ஏன் அப்படின்னு சொன்னா அங்க பெருமாள் மதுன்ற ஒரு ராட்சசன ஐஷர் அப்படிப்பட்ட இந்த லோகத்துல இப்ப அவதரிச்சிருக்கான கண்ணன், அவன் தான் காக்கும் இயல்பினன். எப்பவுமே சுபாவத்திலேயே பாசனம் திருக்கண்ணபுரத்து விஷயத்துல வரும்போது காக்கும் இயல்வனன் கண்ணன் அப்படின்னா காக்கும் ரட்ச சுபாவத்தை யார் உடையவன் அப்படின்னா சாட்சாத் எம்பெருமான் தான். அவன் தான் கண்ணன், அவன் தான் பரமாத்மா, அவன் தான் அழியாது. இன்னைக்கு புராணோசவ் இந்த தேவ சப்தத்தினால சொன்னதுனால, தேவ சப்தம் நீங்க உபயோகப்படுத்தினால இந்த தேவ சப்தா யார் குறிக்கிறது அப்படின்னா பெருமாளை தான் குறிக்கிறது, கண்ணனை தான் குறிக்கிறது. 30 கோடி தேவதைகள் அந்த தேவர்கள் சப்தத்தினால அந்த தேவதைகளை சொன்னால் கூட இங்க தேவகா சப்தம் பரமாத்மா விஷயத்துல உபயோகப்படுத்தினால் கூட அது பரமாத்மாவை தான் குறிக்குமே தவிர இமையவன்ற சப்தம் சாட்சாத் எம்பெருமானதான் குறிக்கும். அதுக்காக இந்த பிரமாண ஸ்லோகத்தை எடுத்த புண்ணிய துவாரவதி தத்ர எத்ராஸ்தே மதுசூதனஹா சாட்சாத் தேவகா புராணோதோ சஹி தர்ம சனாதனா. அவனுடைய தர்மம் அதுதான் சனாதனமான தர்மம். அவன் தான் புருஷ புராணான்னு கோதாஸ்தில சுவாமி தேசிகன் சொல்றார். கோதைகள் அதாவது ஆண்டாளுக்கு கல்யாணம் நடக்குச்சே பரிகாசம் பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொருத்தரும். என்ன அப்போ இவன் தான் புராண புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட புராண புருஷன் இவன். சாட்சாதேவ புண்ணியா அனிமிஷத்துவம் தேவ வர்க்கத்துக்கெல்லாம் பொதுவாய் இருக்கையாலும் சாட்சா தேவா புராணோசு என்று நிருபாதிக தேவத்துவம் ஒரு వ్యక్తిயிலே கிடைக்காது. இப்போ எல்லாருக்கும் வாஸ்தவம் நீங்க சொன்ன அனிமிஷத்துவம் பெருமாளுக்கு கிடையாது, தேவர்களுக்கும் கிடையாது. தேவ சப்தம் பெருமாளுக்கும் உண்டு, தேவர்களுக்கும் உண்டு, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அந்த தேவர்கள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு பூர்ணமா சுதந்திரம் இருந்தாலும் அது அவள் லோகத்துல தான் பயன்படுமே தவிர மீதி பேருக்கு பயன்படாது. ஆக அவர்கள் ஒரு உபாதியினால் ஏற்பட்டவர்கள், அவர்களுக்கும் அழிவு உண்டு. ஆனால் நிருபாதிகமாக தேவ சப்தத்தை யாருக்கு உண்டானா சாட்சாத் எம்பெருமான். நிருபாதிக தேவத்துவம் ஒரு వ్యక్తిயிலே கிடைக்கையாலும் ஆக நிருபாதிகமாக இந்த தேவ சப்தம் பிரயோகம் யார்கிட்ட பண்ண முடியும் அப்படின்னா சாட்சாத் எம்பெருமான் கிட்ட தான் பண்ண முடியும். ஒரு వ్యక్తిயிலே கிடைக்கையாலும் சாமிய சம்பாவனை இல்லை. அதனால இதுல சாமிய சம்பாவனை கிடையாது. தேவர்கள்ன்றதுனால எம்பெருமானி சேர்த்து சொல்றான்னு கிடையாது. சாட்சாத் எம்பெருமான் தனி, அவனுக்கு நிருபாதிகமான தேவத்துவம் அவன்கிட்ட இருக்கு. தன் திரு வேறென்னும் பொழுது அவ்வோருடைய சுபாவங்களை பிரித்து அனுசந்திக்கும் போது பரம யோக்கியதை உண்டென்கை. ஆக ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு 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 பார்த்தானாக்க யாருக்கு சக்தி அதிகம், யாருடைய சக்தியானது அபரிமிதமா இருக்கு, நிரங்குசமா இருக்கு, யாராலையும் பிரதிபந்தம் பண்ண முடியாத சக்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது சாட்சாத் எம்பெருமான். அதுதான் தன் திருவுரு வேறென்னும் பொழுது திருவுரு என்று சாகித்து சொல்லுவான் எனில் அவருடைய சொரூபத்தோபாதி அவர்கள் சரீரம் ஈஸ்வர சரீரமாகியாலே தத்வாரா பேசுகிறார். இப்படி
அவர்கள்லாம் ஐயக்கூடியவர்களாச்சே, அவர்களுடைய போய் திருவுருன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இமையவர் தம் திருவுரு, தம் இறைவன் உருன்னு சொல்லாம இல்லையோ, அங்க ஏன் திருவுருன்னு சொன்னான்னா, இங்க இந்திர சரீர விசிஷ்ட பரமாத்மா, வருண சரீர விசிஷ்ட பரமாத்மா, கடைசியில எங்க கொண்டு முடிக்கிறான், பரமாத்மாவில கொண்டு முடிக்கிறதுனால அவருடைய உருவெல்லாம் திருவுரு என்று சொல்லப்பட்டது. திருவுரு என்று ஸ்லாகித்து சொல்லுவான். தேவருடைய சரீரத்தெல்லாம் திருவுருன்னு சொல்லுவாமா? இப்போ சுவாமிகள்கிட்ட பேசும்போது இங்க திருமேனி பாங்கா இருக்கா அப்படின்னு விசாரிப்போம். நீ எப்பா சௌக்கியமா இருக்கியாப்பா? அடியேனு என்னுடைய திருமேனியும் சௌக்கியமா இருக்கு. நமக்கு பூஜ்யரா இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட திருமேனின்னு சொல்லணும். பதில் சொல்லும் பொழுது அடியேன் இங்கேயும் பரவாயில்ல, இங்க அனுகிரகத்தினால இங்க சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன, அடியேன் திருமேனியும் சௌக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக இப்போ இங்க இமையரை போட்டு தன் திருவுரு அப்படின்னு சொன்னாக்கா ஆழ்வார் பிரயோகம் பண்ணிருக்கார். அந்த திருவுருன்றதுல இமையவர் உருன்னு சொன்னாலே போறோம். அங்க தன் திருவுருன்னு ஏன் சொன்னேன்னு கேள்வி அதுக்கு மேல வந்தது. நீர் தான் கீழே சொன்னேர், ஆழ்வாரெல்லாம் அவளுக்கெல்லாம் ஐயக்கூடியவர்கள் அப்படின்னு தெரிவிச்ச நீர் திருவுருன்னு சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆட்சேபம் வர. அதுக்கு நமக்கு சந்தேகத்தை போகிறார் பூர்வாச்சாரியர்கள். அவரெல்லாம் சொன்னா பெருமாளுடைய அந்த சரீர விசிஷ்ட பரமாத்மான்னு கொண்டு முடிக்கிறதுனால அந்த சரீரத்துவே இவர்களை திருவுருன்னு சொன்னார் என்று சாகித்து சொல்லுவான். அவருடைய சொரூபத்தோபாதி, அவர்கள் சரீரம் ஈஸ்வர சரீரமாகியாலே, ஆக தேவருடைய சரீரம் எல்லாம் ஈஸ்வரனுடைய சரீரங்கள் சரீரமாகியாலே தத்வாரா பேசுகிறார். அதனால அப்படி பேசுகிறார். வேற என்னும் பொழுது கூட அனுசரிக்கும் போதே இருவர் சேஷமாய் இருப்பது. இதனுடைய விவரத்தை நான் அடுத்த இதுல சொல்றேன். ஏன்னா அது பாத்திரங்கள்லாம் இருக்கு, அது அடுத்த இதுல சொல்றேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடியேன் ஜெகன் பாரத்வாஜ் பேசுறேன். அது ரொம்ப விசேஷமா இருந்தது. அந்த சுவாமி தேசிகன் பாசுரத்தை எடுத்து திரும்ப என்ன சொன்னேன்? அந்த சுவாமி பேர் என்ன சொன்னேன்? அடியன் பாரத்வாஜ், ஜெகன் பாரத்வாஜ். ஜெகன் பாரத்வாஜா? அது புரியுதா? ரொம்ப விசேஷமா இருந்தது. இன்னைக்கு இது உபன்யாசம் இது இன்னொரு தூரம் போய் கேட்கணும். அந்த ரெக்கார்டிங் எடுத்து நான் மனசுல படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த போன தரம் கேள்வி கேட்டது இப்போ அதுக்கு சமாதானம் வந்ததா? அடியன் ஆமா. அது போன தரம் அந்த இதுக்கு சொன்ன போது அப்புறம் அந்த ஒரு விஷயம், இது ஒண்ணு திரவியம் இன்னொன்னு அத்ரவியம் ஆச்சுலாம் சந்தேகம் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு சந்தேகம் தான் சமாதானம் ஆயிருக்கு. அடியன் ஸ்ரீமத் வீர ரகுத்வாத்ரிபாதாரவிந்தாசயம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசியதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் தேவே ரங்கதுரீண சாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசியதீந்திர கடாட்சலப்தத்ரய்யந்தசாரம் அனவத்ய குணம் புதாகிரயம் நாராயணாத்யதுர்ய கிருபாபிஷிப்தம் ஸ்ரீரங்கநாத சேகரமாஸ்யாமஹ.